அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி மண்டலம் 17 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாபுராஜா அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் டேவிட் ராஜ் அவர்களையும் மற்றும் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே எங்களுக்கு நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லாம் அல்ல எல்லோரும் எல்லா வளம் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாயாக. நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் நாள் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சார் அன்மியூட் பண்ணீங்க. வீடியோ ஆன் பண்ணிங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் கேக்குதுங்களா? ஓகே ஓகே கேக்குது. இன்றைய காலை சக்கர நிகழ்வில் உங்களை இணைத்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குலபாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 17 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாபுராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் முக்கூட்டு சூரணம் பற்றி விளக்கம் அளிக்க இருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களையும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1007வது நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறேன். இன்று எங்களது நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்துக்குங்க. நீண்ட மூச்செடுத்து எழுத்தை உச்சரிக்கின்றோம்.
ஆ, சின்மய முத்திரை, மூச்செடுத்து பூ எழுத்து. எழுத்து. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நன்றாக இலக்கப்படுத்திக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. நன்றாக மூச்சில் தொடுங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. 1, லெஃப்ட் லெக். 2, ரைட் லெக். 3, லெஃப்ட் லெக். 4. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. தாடாசனம். முதல் நிலை கைகளை கோர்த்துக்கிறோம். 2வது நிலை கைகளை திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். எவ்வளோ ஹைட்டா மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடங்க. அடுத்து சந்திர வணக்க பயிற்சி. முதல் நிலை வணக்க வச்சு நல்லா மேல ஹைட்டா தூக்குங்க. 2வது நிலை ரைட் சைடு அப்படியே கோணாசனம் பக்கவாட்டுல வளைகிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க.
3 லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4 ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சு கால் வி ஷேப்ல வச்சு நடராஜாசனம். 5 நேராக நின்றுட்டு முட்டி கால் முட்டி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ரைட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் டச் பண்ணணும். கால் முட்டி 2 நேரா இருக்கும். 6 2 கையும் நல்லா ரைட் லெக் நேர் வச்சு முட்டியில தலையை டச் பண்ணணும். 7 லெஃப்ட் லெக் முட்டியை தரையிலுக்கு நல்லா ஊனி கைகள் நல்லா வணக்க முத்திரை வச்சு மேல நோக்கி உயர்த்தி பிறையாசனம் மாதிரி பின்னாடி பெண்ட் பண்றோம். இடுப்பு நல்லா கீழே இறக்கணும். எந்த அளவுக்கு இடுப்பு கீழே இறக்கி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு பலம். அடுத்து 8வது நிலை ரைட் லெக்ல உட்கார்ந்து வணக்க வைக்க. 9வது நிலை அப்படியே லெஃப்ட் லெக் மேல உட்கார்ந்து. 10வது நிலை ரைட் லெக் முட்டியை கீழே ஊனி இருக்கணும். லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி வணக்க வச்சு நல்லா பேக் பெண்டிங், இடுப்பு நல்லா கீழே இருக்கணும். பதினொன்றாவது நிலை 2 கால் முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கைகள் லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சு தலையை டச் பண்ணுங்க முட்டியில. ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். 2 கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் பிடிச்சிருக்கும். 13 நடராஜாசனம். 14 ரைட் லெக் எடுத்து வச்சு ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு 15 லெஃப்ட் சைடு. 16 தாடாசன நிலை. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். செய்வது கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா இதனுடைய பலன்கள் நல்ல நம்முடைய உடல் வலிமையை ஏற்படுத்துவதற்கு சந்திர வணக்கம் மிக மிக அவசியம். அது இந்த வெப்ப காலத்துல இது செய்யறது வந்து ரொம்ப சிறப்பு. நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பயிற்சி சந்திர வணக்கம். அது மட்டும் இல்ல, நம்முடைய கால்கள் வந்து நல்லா வலிமை அடையும். கால் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து வெயிட் குறையும். காலில் இருக்கிற இறுக்கம் வந்து நல்லா இலக்கப்படுத்தப்படும். இடுப்பு பகுதி நல்லா ஆரோக்கியம் அடையும். இடுப்பு வலியெல்லாம் இந்த பயிற்சி செய்யும் போது இடுப்பு வலி போயிடும். நம்முடைய மூலாதாரத்துக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மலச்சிக்கல் தீரும். உடல் நல்லா இலக்கப்படுத்தி மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். செஞ்சோடனே உங்களுக்கு தெரியும் கால் வலி குறைஞ்சது இருக்கும். அடுத்த பயிற்சி பத்மாசனம்லாம் போடுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும். கால் நேரா நீட்டிக்கோங்க. அப்படியே பச்சிமோத்தாசனம் மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுக்கிட்டே வந்து கால் பேர் வரல பிடிச்சிடறோம். முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா கீழே கொண்டு போங்க. 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுறோம். ரைட் லெக் மடக்குங்க. லெஃப்ட் லெக் மேல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பத்மாசனம் செய்யக்கூடிய பயிற்சிகள். நல்லா வட்டமா சுத்துங்க. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம், ஆப்போசிட்டா சுத்துறோம். கால் குதிக்கால் எடுத்து நல்லா வயிற்று ஒட்டி வச்சுக்கிறோம். கால் முட்டையை பிடிச்சுக்கோங்க. நல்லா காலை கீழே அழைத்து அப்படியே மேல தூக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த காலை மடக்கி டச் பண்றதுனால ஜீரண உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி ஒரு ஆசனம் மாதிரியே தான், நல்ல ஒரு பயிற்சி. தொந்தி வைத்து குறைக்கிறதுக்கு இது பயிற்சி நல்லா உதவும். மலச்சிக்கலை போக்கும். இப்போ வந்து கால் முட்டியை வந்து இப்படி வட்டமா சுத்துறோம். இப்படி பிடிச்சு மாவாட்டுற மாதிரி கால் வந்து இப்படி நல்லா வட்டமா கொண்டு வாங்க. 1 2 3 4. அப்படியே ஆப்போசிட்டா திருப்போம். 1 2 3 4 5. அடுத்து 2 காலுக்கு கீழே வந்து கையை இப்படி உள்ள வச்சுக்கிறோம். மேல தூக்கி கீழே இருக்குங்க. நல்லா நிமிர்ந்து கொண்டுக்குங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு கொண்டுக்குங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். நல்லா மூச்சில் தொடுங்க. அப்படியே தாளாட்டு. ரைட்டு லெஃப்ட் கொள்வாங்க அப்படி காலை. நமக்காக இந்த கால் எவ்வளவு உழைக்குது இல்லைங்களா? நல்லா அப்படி தள்ளி பிடிங்க காலை. ஓய்வு. நல்லா ரைட்டு லெஃப்ட் இப்படி காலை அசைச்சுக்கோங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கிறோம். கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. நல்லா குதிக்கால் எடுத்து வயிற்று ஒட்டி வச்சுக்கோங்க. கால்கள் நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. நல்லா முட்டியை கீழே அழுத்தி மேல டச் பண்ணுங்க. ஓய்வு. காலை கீழே இருக்குங்க. 2. நல்லா டச் பண்ணுங்க. ஓய்வு. 3. நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. காலை கீழே இருக்கு. 4. நல்லா டச் பண்ணுங்க. வயிறு, தொடை, நெஞ்சு, தாடை நல்லா டச் ஆகும். நல்லா அழுத்தி பிடி டச் பண்ணுங்க. காலை கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கால் நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு தர்றோம். மீண்டும் ஒரு முறை நன்றாக நம்ம சொல்றத நல்லா கவனத்துல எடுத்துக்கணும். பயிற்சிக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திருச்சு
தண்ணி நன்றாக குடிச்சிட்டு நல்லா அமைதியா உட்காந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு இந்த பயிற்சி ஆரம்பிச்சோம்னா மிக சிறப்பாக இருக்கும். அப்பதான் நமக்கு இந்த யோகா பயிற்சி நல்ல மருத்துவமா நமக்கு உடம்புக்குள்ள வேலை செய்யும். ஜீரண உறுப்புகளை நன்றாக பலப்படுத்தும். நம்முடைய ஆண்மை பலம் நல்லா வரும். நம்முடைய உடல் சீராக வேலை செய்யும். அப்பதான் நம்ம உடம்பு ஹீட் எல்லாம் குறையும். அதனால முந்தின நாள் நைட்டு நம்ம ஈவினிங் ஒரு 4 to 5 ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிச்சிருக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிறோம். அப்புறம் அதோட விட்டுறோம். அப்படியே குடிச்ச 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நாம வாட்டர் குடிக்கணும். கால் விரல 2 சேர்த்து பிடிச்சிக்குங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். தண்ணி குடிச்ச பிறகு மீண்டும் ஒரு முறை நல்லா தண்ணி குடிங்க. அப்பதான் நம்ம குடிச்ச உடனே நம்ம உடம்பு ஹீட் எல்லா தண்ணியும் எடுத்துக்கும். மறுபடியும் நாக்கு வறண்டும் மறுபடியும் இன்னொரு முறை தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பயிற்சி ஆரம்பிச்ச உடனே தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிடும். இப்பவே உங்களுக்கு நிறைய பேர் தண்ணி கம்மியா குடிச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் தண்ணி தாகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னோக்கி வளைஞ்சு நல்லா தலையை கீழே கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. காலை நீட்டிக்கோங்க. ரொம்ப காலை மேல தூக்குனதுனால இடுப்பு லைட்டா வலிக்கும். ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. காலை மடக்கி பிடிச்சிட்டு இடுப்பு நல்லா மேல தூக்குங்க. அர்த்த சக்கராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. காலை நீட்டி நல்லா மூச்சு விடுங்க. பவன முத்தாசனம். காலை மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. குதிக்கால் நல்லா வயிற்று டச் பண்ற மாதிரி வைங்க. அப்படியே ரைட் லெக் பக்கத்துல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் முட்டியில லெஃப்ட் ஹேண்ட் நல்லா வச்சு அழுத்தி பிடிச்சு ரைட் லெக் பிடிச்சு நல்லா மேல தூக்கி போடுங்க. பத்மாசனம். அழகிய பத்மாசனம் வந்தாச்சு. யாராவது போட முடியாதவங்க, பத்மாசனம் போட முடியாதவங்க இந்த பயிற்சிகளை நாம செஞ்சோம்னா கண்டிப்பா பத்மாசனம் போட முடியும். சேர்லயே வந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேரு. சேர்ல உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் இந்த பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா தரையில உட்கார்ந்து சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அந்த பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். நேராக நிமிர்ந்து நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. யோக முத்ரா. பின்னாடி கை கட்டி மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வந்துருங்க. சின்முத்திரை. நல்லா மூச்சு விடுங்க.
உத்தீத பத்மாசனம். நம்ம ஷோல்டர் நேர் கை கீழே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க மேல தூக்கியே தீரணும். தூக்க முடியலன்னு யாரும் தயவு செய்து சொல்லக்கூடாது. உங்களால் முடியும். நல்லா உடல் பலத்தை திரட்டி உள்ளங்கையில செலுத்தி மேல உயர்த்துங்க. உயர் தாமரை ஆசனம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்சலுங்க. மூச்சை நல்லா நிறுத்தி மெதுவா விடுங்க. நன்றாக மூச்சலுங்க. கால நேரம் நீட்டிக்கிறோம். கால் முட்டியை நல்லா மேல் நோக்கி உயர்த்தி இப்படி அசைச்சுக்கணும். ரைட்டு லெப்ட் கால் வந்து நல்லா அசைச்சுக்கணும். நல்லா மூச்சல் தொடங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் எடுத்து மேல போடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். அப்படியே முன்னாடி குடிஞ்சு டச் பண்ணுங்க. யோக முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. ஆதிமுத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. திருமூலர் பஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. ஆழ்ந்த மூச்சு. மெதுவா விடுங்க. மிக சிறப்பாக செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பத்மாசனம், தாமரை ஆசனம் மிக சிறப்பாக செய்யலாம். வாழ்த்துக்கள். இஸ்மாயில் ஐயாவுக்கும் நல்ல வாழ்த்துக்கள். அந்த உங்க பண்டிகையெல்லாம் முடிச்சுட்டு உண்ணா நோன்பு மிக சிறப்பாக பண்ணி கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பையே அவங்க தவிர்த்துக்கிறாங்க. நம்முடைய செல்கள் நல்லா உயிர்ப்பா இருக்கணும் அப்படின்னா உண்ணா நோன்பு அவசியம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்று முக்கூட்டு சுரணத்தின் சிறப்புகளை பற்றி சென்ற வாரம் நமக்கு சிறப்பாக விளக்கம் அளித்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியை அளிக்க இன்று நமக்கு
இசைந்துள்ளார்கள். இந்த காலை வேளையில் நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் முக்கூட்டு சூரணம் பற்றிய அடுத்த நிலைகள் பற்றி தெரிந்து கொள்ள அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்று துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுமா? நன்றிங்க. கடந்த வகுப்புக்கு முந்தைய வகுப்பு அதுல நம்ம முக்கூட்டு சூரணம் அதுல கரிசலாங்கண்ணி பத்தி மட்டும்தான் பார்த்திருப்போமா, இல்ல நம்ம தூதுவளை பத்தியும் பார்த்திருக்கோங்களா? அதை பத்தி யாரும் சொல்ல முடியுமா? அட்டன் பண்ணாங்க. கரிசலாங்கண்ணி மட்டும்தான் சொன்னீங்க. கரிசலாங்கண்ணி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்ம உடல்ல மிகப்பெரிய உறுப்பான கல்லீரல் அதனுடைய மொத்த வேலைகளையும் தன்னோட டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா கரிசலாங்கண்ணி. அதை பத்தி நிறைய பேசணும். அதற்கான கல்லீரலுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய பணி, டீடாக்சிபிகேஷன் ஆர்கன் அப்படின்னு சொன்னா நம்ம கல்லீரல் தான். அந்த வேலையை ரொம்ப அற்புதமா செய்யக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. இதுல மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மருத்துவ குணம்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதனால எது கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வெள்ளை நிறமோ மஞ்சள் நிறமோ அதிகமாக கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் தான். இதுல இன்னும் முக்கியமானது, இது ரொம்ப சூடு அதிகமானது. அதனால கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பா பால் நம்ம சேர்த்துக்கணும். அனுமானம்னு சொல்லுவோம். பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப நல்லது. அந்த சூடு தனியும், ஆனா அதனுடைய மருத்துவ குணம் மாறாது. அடுத்தது இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால நம்ம கர்ப்பிணி பெண்கள் வரைக்குமே எல்லாருக்குமே என்ன சொல்றோம் அப்படின்னா, அது ஒரு 3 கிராம் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. தேன்ல குழைச்சி சாப்பிட சொல்லுவோம். இப்போ இந்த தூதுவளை, முசுமுசுக்கு அடுத்தது அதோட சேர்த்து குளிர்ச்சியை தரக்கூடிய சீரகம், இது இப்படி ஒரு கலவையா நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது. அதுதான் முக்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூதுவளை. தூதுவளையினுடைய வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு முக்கியமான பங்கு வாதம், பித்தம், கபம், இந்த 3 குற்றத்தையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க தூதுவளை பத்தி சொல்லும் போது. வாதம், பித்தம், கபம் இந்த 3ம் ஏறக்குறைய, அதாவது ஏற்றத்தாழ்வு நிலையில இருந்ததுன்னா, எப்பவுமே சபமா இருக்குமா அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம மனித பிறவி இல்லை இல்லைங்களா? ஏதோ ஒரு கர்ம வினை பதிவுகளின் விளைவாதான் நாம எல்லாரும் பிறந்திருக்கிறோம், உடல் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதுல நோய் அல்லது வாத பித்த கபத்தினுடைய சீர் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு. அதை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொள்வதற்கு, ஓரளவுக்கு நோயற்ற ஒரு தன்மையில வாழறதுக்கு, ஆரோக்கியமான நிலைக்கு வாழ்றதுக்கு ரொம்ப முதன்மையான அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னா தூதுவளை. இந்த தூதுவளை அப்படின்னா முக்குற்றத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாத நோய் இருந்தாலும் சரி, வாதம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாயு அது தேங்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த வாயு தான் வாதமாக, வலியாகவும் வாதமாகவும் மாறும். வாதம்னா நம்ம எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டியது வாயு தான். அளவுக்கு அது அபானம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? தேவையில்லாத காற்று நம்ம உடல்ல தேங்குச்சுன்னா அந்த இடத்துல வலியை ஏற்படுத்தும். இந்த வலி அடுத்தது என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தையும் சுத்தமான காற்றையும் நல்ல பேனனையும் போவதை தடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுதான் வாத நோய்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த வாத நோயை தீர்க்கக்கூடியது. அடுத்தது பித்த நோய். பித்தம்ங்கிறது என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடல்ல நிறைய என்சைம்ஸ் சுரக்குது. இது நம்மளுடைய உணர்ச்சிகள் கூடுதலாக குறைவாக கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது அங்க பித்தனினுடைய ஆகும். சரிங்களா? அப்படி ஆகும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பித்த நோய் வரும். இப்ப பித்தத்துக்கு சம்பந்தப்பட்டது நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கிறோம், உணர்ச்சிகள் மட்டும் இல்ல, மூளை சம்பந்தப்பட்ட தன்மை. நம்மளுடைய ரத்த குழாய், நரம்பு மண்டலம், இது எல்லாமே எதோட சம்பந்தப்பட்டதுன்னா மூளை சம்பந்தப்பட்டது. அப்போ மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெமரி லாஸ், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா
சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் இன்னைக்கு மெமரி லாஸ்ங்கிறது ரொம்ப நார்மலாவே இருக்கு. அதாவது ஞாபக சக்தி குறைவா இருக்கிறது. இல்லாம போறது இல்ல, குறைவா இருக்கிறது. இந்த ஞாபக சக்தி குறைவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபோக்கஸ் இல்லாதது. அதாவது மனம் ஒருநிலைப்படுறது அல்லது கவனம் குறைவா இருந்ததுன்னா, ஞாபக சக்தி குறைவா இருக்கும். யாருக்குமே ஞாபக சக்தி எடுத்த உடனே குறைஞ்சே போகாது. எக்ஸாம்பிள், நம்மளால ஒரு படம் பார்க்குறோம், இல்ல ஒரு சீரியல் பார்க்குறோம், அல்லது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயம் ஞாபகத்துல இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு சினிமாலாம் ஞாபகத்துல இருக்கும். ஆனா படிக்கிற படிப்பு மட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா மறந்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப கவனமா நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமா பார்க்குற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படம் எடுக்குறாங்க, அல்லது சீரியல் எடுக்குறாங்க. எப்பவுமே அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு தான் படம் எடுக்குறாங்க, அல்லது சீரியல் எடுக்குறாங்க. அப்ப அத நம்ம என்ன பண்றோம்? எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம நம்ம பார்க்க முடியுது. இது நெறைய ஒரு காமெடியா கூட சொல்லுவாங்க. வீட்ல ஈவினிங் டைம்ல நாங்க யார் வீட்டுக்காவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும் அப்டின்னா, எல்லாரும் டிவில மூழ்கி இருப்பாங்க. சீரியல் பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும் நமக்கு அப்டின்னு சொன்னா, வீட்டுக்கு யாராவது வந்தா கூட என்ன சொல்லுவாங்க, திருடன் வந்துட்டு போனா கூட, ஏதாவது தூக்கிட்டு போனா கூட தெரியாது. சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தா கூட அவங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு, உணர முடியாத அளவுக்கு கவனம் முழுக்க அதுல குவிந்திருக்கும். அப்ப அது ஞாபகத்துல இருக்கும். அது ஆழ்மனத்துல பதிவாகி குடும்ப உறவுகளே பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. அது போய் பதிஞ்சிரும். ஏன்? கவனம் அதுல ஒன்று குவியுது. அப்ப ஆழ்மனத்துல பதியுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன். குடும்பத்துல எல்லாரையும் பார்க்கும்போது, ஓ! அந்த சீரியல்ல வந்த மாரி இவங்க இப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோன்னு குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுது. சரிங்களா? நல்லது நடந்தா சந்தோஷம். ஆனா பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. ஏன்னு சொன்னா, இயற்கைக்கு மாறான, இயல்புக்கு மாறான எல்லாரையுமே ஒரு வில்லனாகவோ, வில்லியாகவோ, தவறானவர்களாகவே சித்தரிக்க வைக்கிறாங்க. அதுல அப்படிதான் எல்லாமே எடுக்குறாங்க. அதனால என்ன ஆகும்னா, நாம அத பார்க்கும்போது, இயல்பாக நம்ம சிந்திக்க விடாம, எல்லாரையுமே தப்பாவே சிந்திக்க வைக்கும். பார்க்கும்போதே இவங்க அப்படி இருப்பாங்களோன்னு தப்பாவே நினைக்க வைக்குது. ஏன்னா ஆழ்மனதுல பதிவாகுது. அப்போ தூதுவளை நம்ம உணவுல எடுத்துக்கும் பொழுது, உணவாக எடுக்கும் பொழுது, நமக்கு முதல்ல என்ன கிடைக்கும்? கவனச்சிதறல் அப்படிங்கிறது வராது. இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்? கவனம் அதில் குவியும். ஆர்வத்தை தூண்டும். அதையும் அது பண்ணிடுது. தூதுவளையுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற வேலையில ஆர்வத்தை தூண்டும். அடுத்தது கவனத்தை குவிக்கும். ஆர்வம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே நம்ம உட்காருவோம். அப்பதானே நமக்கு ஃபோக்கஸ் கிடைக்குது, கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனச்சிதறல் அதாவது கவனக்குறைவுலாம் இல்லாம ஒன்றுபடுத்தி, அது மட்டும் இல்லாம அத பதிவும் பண்ணுது. அதாவது மெமரி. நம்ம ஆழ்மனத்துல பதிவும் பண்ணுது. மூளையில பதிவு பண்ணுது. அப்போ நமக்கு எப்போ தேவையோ அப்ப நம்ம திரும்பவும் எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். உதாரணமா, குழந்தைங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் இன்னைக்கு குழந்தைங்கலாம் எக்ஸாம்க்கு போறாங்க. தூதுவளையை எந்த விதத்திலாவது குழந்தைங்களுக்கு குடுங்க. அதிகமா வேண்டாம். ஒரு 2 இலை மட்டும் எடுங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டியில விட்டு சூடு பண்ணதுக்கு அப்புறம் அந்த இலைய போடுங்க. அதுல இருக்கக்கூடிய முள்ளு இருக்கு பாத்தீங்களா? அது அப்படியே சுருங்கி சாஃப்ட் ஆகும். அவ்வளவுதான். போட்டு அந்த இலையினுடைய கலர் மாறின உடனே எடுத்து ஒரே ஒரு வாய் சூடான சாப்பாடு அல்லது சூடான ஒரு வாய் இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு வாய் சாப்பிட கொடுங்க போதும். உப்புன்னா ஒண்ணும் வேண்டாம். நெய்யில இயல்பாகவே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும். ஏன்? நம்ம வெண்ணெய காய்ச்சும் போதே என்ன பண்ணுவோம்? ஒண்ணு முருங்கைக்கீரை போடுவோம். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு போடுவோம். தெரியும் இல்லைங்களா? வெண்ணெய் காய்ச்சறவங்களுக்கு தெரியும். நெய் காய்ச்சறவங்களுக்கு தெரியும். ஒண்ணு கல்லுப்பு போடுவோம். 2 பீஸ் போட்டு எடுப்போம், இறக்கி வைப்போம். அப்பதான் தனியா பிரிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை போடுவோம். அப்பதான் தனியா பிரிஞ்சு வரும். இது 2லயுமே உப்பு சத்து இருக்கிறதுனால அந்த உப்பு சுவை அதுல இருக்கும் இயல்பாவே நெய்யில. அப்போ நீங்க தனியா உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ 2 இலை தினமும் குழந்தைங்களுக்கு நெய்ல வாட்டி குடுத்தீங்கன்னா, படிப்புல ஆர்வம் ஏற்படும். நீங்க சொல்றீங்கன்னா ஒரு விஷயத்த தெளிவா கேட்பாங்க. படிக்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள் நல்ல மனதிலயும், புத்தியிலயும் பதிவாகும். அப்போ எப்போ தேவையோ அவங்களால அத வெளிப்படுத்த முடியும். நல்லா படிச்சுட்டு போனா எக்ஸாம் சென்டர்ல போய் ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன் ஆயி எனக்கு மறந்து போச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைங்க நல்லா படிப்பா என் குழந்தை. ஆனா எக்ஸாம் டைம்ல போய் மறந்துறதுனால அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. பரவாயில்லைங்க. மார்க் ஸ்கோர் பண்ணலன்னா பரவால்ல. ஆனா இன்னைய காலகட்டத்துல மார்க் ஸ்கோர் பண்ற குழந்தைங்க தான் ரொம்ப புத்திசாலிங்கன்னு ஒரு மேம்போக்கான ஒரு பதிவு எல்லார் மனசுலயும் இருக்கு. அதுக்காக சொல்றேன்.
சோ நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம், சித்தர்கள் அருளிய இந்த அறிவு, இது வந்து நமக்கு இந்த தூதுவளை பத்தின அறிவு இருக்கு, தூதுவளை இருக்கு. அப்ப அது போதுமானது. சரி, தூதுவளைய எனக்கு தினமும் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு என் வீட்டுல இல்ல, நான் போட்டு போட்டு நெய்யில வாட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னா ரொம்ப எளிமை. தூதுவளை லேகியம் உங்களுக்கு நாட்டு மந்துக்கள்ல கிடைக்கும். சரிங்களா? தேனு, கருப்பட்டி எல்லாம் போட்டு நல்லா பதமா ஸ்வீட்டா வச்சிருப்பாங்க. ஒரு சிறிய ஒரு நம்ம புளியங்கொட்டை, புளியம் பழத்தினுடைய விதை இருக்குது, அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். ஏன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இதுல ஏற்கனவே சூடு அதிகமா இருக்கு. தன்மை ரொம்ப சிறப்பு. வாதம், பித்தம், கபம் அத்தனையும் தோஷத்தை நீக்கும், அத்தனை நோயையும் சரி பண்ணும். அதை விட ரொம்ப முக்கியம் சூடு அதிகம். ஆனா அது நம்ம உட்கொண்டுதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், இதுல ஏற்கனவே கருப்பட்டி, தேன் எல்லாம் கலந்திருப்பாங்க தூதுவளை லேகியம்ல. இந்த லேகியம் ஒரு சிறு புளியங்கொட்டையினுடைய அளவுக்கு கொடுத்தா போதும். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வேணாலும் குடிச்சுக்கலாம், ஏன்னா சூடு இல்லையா, அதனால. சரிங்களா? வெறும் கருப்பட்டி தான் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா பால் குடிக்கணும் தூதுவளை லேகியம் சாப்பிடும்போது. சரி, இன்னொரு விதம் இருக்கு. இந்த மழை நாள் குளிர் நாள் வந்துட்டாலே எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் உண்டு, மூதாதையர்கள் என்ன செய்வாங்கன்னா முசு முசு கையை எடுத்துட்டு வந்து பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணி கொடுப்பாங்க. எண்ணெய் போட மாட்டாங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் இல்ல, சும்மா பாசி பருப்பு போட்டு தண்ணி வச்சு வேக வச்சு அப்படியே மசிச்சு சாப்பாட்டுல போட்டு சாப்பிட சொல்லுவாங்க 2 வாய். எப்போ? பனி நாள் குளிர் நாள்ல. அதே மாதிரி தூதுவளை ரசம் வைப்பாங்க வீட்டுல. ஒருத்தருக்கு ஒரு தலைக்கு 2, ஒருத்தருக்கு 2 இலை அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு கொத்து இலைய எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, தூதுவளை இலைய அப்படியே போட்டு ரசம் வைக்கிறதெல்லாம் வைப்பாங்க, தாளிக்க மாட்டாங்க. பூண்டு போடுவாங்க, மிளகு போடுவாங்க, மஞ்சள் தூள் போடுவாங்க, பெருங்காயத்தூள் போடுவாங்க, தக்காளி எல்லாம் போடுவாங்க, சீரகம் எல்லாம் போடுவாங்க. அது கூட நல்லா கொதிச்சு வரும் பொழுது இந்த தூதுவளை இலைய ஒரு கைப்பிடிய போட்டுருவாங்க. அந்த எசன்ஸ் ஃபுல்லா இறங்கிடும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, அடுப்பை ஆரம்பிச்சுட்டு அந்த எசன்ஸ் ஃபுல்லா அதுல இறங்கும். அந்த கொதிப்புலயே அது இறங்கி அது மருத்துவ குணம் வாய்ந்த ரசமா மாறும். இதுக்கு பேரு பொரி ரசம், மூலிகை ரசம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மூலிகை ரசமும் உங்களுக்கு சாப்பிடணும்னா தயவு செய்து தாளிப்பு சேர்க்க வேண்டாம். அதாவது எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிக்காதீங்க. சீரகம், மிளகு, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் அப்படியே போடுங்க, கொதிக்க விடுங்க. கடைசியில அந்த தூதுவளை இலையை போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளவுதான். இந்த தூதுவளை ரசம் நாம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்வத்தை, நீங்க எதுல கவனம் செலுத்துங்க, அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். அதுல கவனத்தை வந்து கூட்டும். அதுக்கப்புறம் அதை மெமரியில கொண்டு போய் பதிவு பண்ணும், நமக்கு மூளையில பதிவு பண்ணும். எப்ப வேணுமோ அப்ப கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு உடல் பலத்தை கொடுக்கும். தூதுவளை உலகத்திலேயே மிக சிறந்த சாச்சுரேட்டட் கால்சியம்னு சொல்லுவோம். அதாவது செரிக்கிற தன்மையில சுண்ணாம்பு சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு மூலிகை உண்டு, பிரண்டை, எல்லாருக்கும் தெரியும். அதற்கு சமமாக சுண்ணாம்பு சத்தை உடையது எது அப்படின்னு சொன்னா நம்ம தூதுவளை. அதனாலதான் பல எலும்பு சத்து, எலும்புல மஜ்ஜையில பிரச்சனை இருக்கு, எலும்புல சத்து குறைபாடு இருக்கு, ஆஸ்டியோ சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தூதுவளை ரசம் வாரம் ஒரு நாள் தூதுவளை ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா எலும்பு ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியா போகும். அதனை அப்படின்னா எலும்பு மண்டலம், உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் எலும்புக்கு மேலதான் தசையும் தோலும் மூடி இருக்கு இல்லைங்களா? அப்போ இது முழுக்க சரியா போகும். எலும்புக்கு பலம் கிடைக்கும், எலும்புக்கு வளைவு தன்மை கிடைக்கும், வலிமை கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுல வந்து ரத்த ஓட்டம் சீராகும், சத்துக்கள் தேவையான அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு அந்த எலும்புகள்ல சுண்ணாம்பு சத்து குறைபாடு, பலம் குறைவுனால வரக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். பாக்குறதுக்கு ஷேப்பா இருக்கும் எலும்பு. இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள அப்படியே நொறுங்கிடும். சும்மா சின்னதா தடிக்கு கீழே வந்திருப்பாங்க, அந்த எலும்பு பொறுங்கி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், எலும்பு பார்க்க மழுமழுன்னு அழகா இருக்கும், ஆனா அந்த ஒரு ஷைனிங் இருக்காது, ஒரு மாதிரி பொற பொறன்னு இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள என்ன ஆயிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சத்தே இல்லாம நொறுங்குற ஸ்டேஜ்ல இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தெரியறதே இல்லை. ஆனா வீடியோல நம்ம இதுல எல்லாம் என்ன சொல்றாங்க, டிவில எல்லாம் அப்படின்னா 35 வயசு கடந்துருச்சா உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும், அதுக்கு பேரு என்னங்க, ஆஸ்டியோபோரோசிஸ்.
எலும்புகள்ல சத்து இல்லாம இருக்கிறது. அதுக்காக கால்சியம் டேப்லெட்டே வாங்கி சாப்பிடலாம் நம்ம தயவு செய்து வேண்டாம். தூதுவளை ரசம் வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சா அதுல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து செரிக்கக்கூடிய அளவுல சேச்சுரேட்டட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம உடம்பு அதை கிரகிச்சு நேரடியாக எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும். சரி, எலும்பு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம் வெறும் எலும்பு கிடையாதுங்க, பல்லும் அதுல சேர்ந்ததுதான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு, தைராய்டு பேஷண்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லு அப்படியே நொறுங்கி பொல பொலன்னு வரும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லு வந்து நொறுங்கி அப்படியே சாப்பிடும்போது நர நரன்னு வரும். நொறுங்குற தன்மையில உங்க பல்லு இருக்குன்னாலே அந்த எலும்புல சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருக்கு, சத்து குறைபாடு இருக்கு. அப்போ அதை சரி செய்யக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா தூதுவளை. சோ தூதுவளை ரசம் எடுத்தா போதும். இன்னொன்னு சிறப்புங்க, நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு, தூதுவளங்காய் நீங்க சாப்பிடுங்க, காய்களில் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. தூதுவளங்காய், தூதுவளங்காய் பாத்திருக்கீங்களா? பச்சை நிறத்துல அழகா இருக்கும். அது வெள்ளை நிற பூவா இருந்தாலும் ஊதா நிற பூவா இருந்தாலும் அதுல காய் இருக்கு. அந்த காய் சின்ன சின்னதா நம்ம மணத்தக்காளி காய் மாதிரிதான் இருக்கும், நல்ல கட்சியா இருக்கும். அதை வந்து உரிச்சிங்கன்னா அவ்வளவு விதைகள் இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுங்க, ஒரு ஆயிரக்கணக்கான விதைகள் அதுல இருக்கும் ஒரு காயிலையும். அந்த காய் பழுத்து கருப்பு கலர்ல இருக்கும், நல்ல சிகப்பாகும், அப்புறம் கருக்கும், நல்ல சிகப்பா இருக்கும். தூதுவளம் பழம் அவ்வளவு சிறப்பு. பருப்பு போட்டு நம்ம சுண்டைக்காயை போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி பாசி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. தூதுவளங்காய் அதுவுமே அளவாதான் சாப்பிடணும், ஏன்னா ஆயிரக்கணக்கான விதை இருக்கு அதுக்குள்ள. அப்ப அதனுடைய மருத்துவ குணமும் அதிகமா இருக்கும். தூதுவளங்காய் இதுலயும் என்ன இருக்கு அப்படின்னா வாதம், பித்தம், கபம்ங்கிற முக்குற்றத்தையும் நீக்கும். அப்போ உடல்ல வரக்கூடிய 4448 வியாதியும் இந்த 3 குணத்துலதான் இருக்கு இல்லைங்களா? வாதம், பித்தம், கபம் ஏற இறங்க இருக்கிறதுனால அப்ப அத்தனை நோய்களையும் போக்கும். தூதுவளங்காய், தூதுவளம் பழம், தூதுவளை இலை, பாத்தீங்களா? அந்த பூவை கூட என் பாட்டி வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா விட மாட்டாங்க, அதையும் தண்ணியில கழுவி ரசத்துல போட்டுருவாங்க. பூவும் இருக்கும், காயும் இருக்கும், பழமும் இருக்கு. இது எல்லாமே நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது, அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது. குறிப்பாக இந்த ஃபிட்ஸ் வருது பாருங்க நிறைய குழந்தைங்களுக்கு, தூதுவளைய நீங்க எந்த விதத்திலயாவது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரசமாகவோ, அல்லது அந்த இலையை நெய்யில வதக்கியோ, அல்லது அந்த காயை பசும் பொரியல் கூட்டு மாதிரி பண்ணியோ, அல்லது அந்த பழத்தை அப்படியே சாப்பிடவும் கொடுக்கலாம், அல்லது தேனில் ஊற வைத்து சாப்பிட கொடுக்கலாம். இப்ப சமீப காலமா நாங்க அதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தூதுவளம் பழம் நிறைய பேர் அப்படியே கீழே வீணா போயிடுது. வீணா போகுது இந்த சென்ஸ், அது அதுக்கப்புறம் திருப்பியும் நிறைய செடிகளா வளரும். ஆனா அதுக்கான தன்மை அந்த பூமியில இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வேஸ்டா தானே போகும். ஏன் பூமியில இல்லாம போகுதுன்னா, ஒண்ணு நீங்க டைல்ஸ்ல ஒரு சின்ன தொட்டியில வச்சிருப்பீங்க, அது கீழே விழுந்து டைல்ஸ்ல விழுந்துன்னா வேஸ்டா போயிடும். அது மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மண் சத்து இல்லாம தண்ணீர் இல்லாம போச்சுன்னா அது விளையாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், தூதுவளம் பழங்களை அப்படியே எடுத்து, நல்லா முத்தின பழங்களை எடுத்து காய வச்சு நீங்க விதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பழங்களை நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே தேன் நெல்லிக்காய் செய்யறோம்ல, தேன் நெத்தி அத்தி செய்யறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேன்ல இந்த தூதுவளம் பழத்தை போட்டு நீங்க பதப்படுத்தி வச்சு என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிடலாம். தினமும் ஒரு பழம். அல்லது ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரி தீராத நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் தொற்று உள்ளவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு பழம் சாப்பிடலாம். அல்லது வாரம் ஒரு நாள் ஒரு பழம் அந்த தேன்ல இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு வலிமை. ஏன்னு சொன்னா இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும், எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தும், தசை மண்டலத்தையும் பலப்படுத்தும். அப்ப உடல்ல இருக்கக்கூடிய அத்தனையும் பலப்படுத்துறதுனால இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், உணவாக உட்கொள்ளலாம். பதமா எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்றேன், பாலில் எடுக்கலாம், நெய்யில் எடுக்கலாம், தேன்ல எடுக்கலாம், கொதிக்க வச்சு அதை வந்து அளவா கொதிக்க வச்சு சாப்பிடலாம், வதக்கி சாப்பிடலாம், லேகியமா சாப்பிடலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம முக்கூட்டு சூரணமா போட்டு நல்லா பால்ல போட்டு கொதிக்க வச்சு பாதியா சுண்டதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி வெல்லம், கருப்பட்டி, நாட்டு குடிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப தூதுவளையினுடைய மருத்துவ குணத்துல மிக முக்கியமானது உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் விருத்தி, அதாவது விந்து விருத்தி, தாது விருத்தின்னு சொல்லுவோம், அதை நமக்கு கொடுக்கக்கூடியது. தாது விருத்தினா என்ன? விந்தை கட்டக்கூடியது. அதாவது நல்ல ஒரு
ஆண்மை தன்மையை கொடுக்கக்கூடியது, ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடியது, ஆணுக்கு தேவையான விந்துக்களை கட்டக்கூடியது. அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு குழந்தை பேரு ஏற்படும். இன்ஃபெர்டிலிட்டி இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எனக்கு வந்து குழந்தை பேரு கிடையாது, எனக்கு வந்து விந்தணுக்களே இல்லை, எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அல்லது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து விஸ்காசிட்டி குறைஞ்சிருச்சு, டெய்ல் இல்ல, ஹெட் இல்ல, மார்பாலஜி சரியில்லை, இப்படி நிறைய ஸ்பெர்ம் அனலைசிஸ் போனீங்கன்னா விந்தணுக்கள்ல நிறைய குறைகள் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குழந்தை பேரு இருக்காது. அதுக்கு பேர் தான் மலட்டுத்தன்மை, இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம். இந்த தூதுவளையை எவ்விதத்திலாவது உணவாக உட்கொள்ளும் பொழுது இந்த தாது விருத்தி, விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை கூடும். அதனுடைய உருவத்துல எந்தவித மாற்றமும் இல்லாமல் நல்லா வளைஞ்சு நல்ல வேகமா மூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப கரு முட்டையை கருவாக்கும் தன்மை இருக்கும். அப்போ இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மைங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க எந்த விதத்திலேயாவது தூதுவளையை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தேக பலம், உடல் ஆரோக்கியம். உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை செல்களையும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த தூதுவளைக்கு இருக்கு. செல் ரெஜுவனேஷன் கெப்பாசிட்டி இருக்கு. என்னடா கரிசலாங்கண்ணிக்கு சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கரிசலாங்கண்ணி அளவுக்கு தூதுவளையும் சிறப்பு வாய்ந்தது. அதனாலதான் இதையும் வள்ளல் பெருமான் இது வந்து நல்ல, அதாவது நம்ம காயகல்ப மூலிகையில ஒன்னா இதையும் சொல்றாங்க. சஞ்சீவி மூலிகை, உடலில் இருந்து உயிர் பிரியாமல் நம்ம உடல்ல வந்து நீண்ட ஆயுளோடு தக்க வைத்துக் கொள்ளக்கூடியது இந்த தூதுவளைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், காயகல்ப மூலிகை. காயம்னா என்ன, உடம்பு, உடம்பை தேகத்தை பலப்படுத்தக்கூடியது. சரிங்களா? அடுத்தது தாதுவை விருத்தி பண்ணக்கூடியது. இன்னொன்னு முக வசீகரத்தை கொடுக்கும். ஏன் முக வசீகரம் கொடுக்கும்? கபம் இருந்தால் உடல் இளைச்சி மெலிஞ்சு போகும். கபம்னா என்ன? சளி. நாம சாப்பிடக்கூடிய உணவுல நிறைய கபம் உற்பத்தி ஆகுது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது கபம். மிதமாக இருக்கணும். ஏன்? சளி படலம்னு நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு, தெரியும் தானே எல்லாருக்கும். சைனஸ்னு ஒரு மெம்பரேன் நம்ம உடம்புல மூளைக்கு, மூளையில இருக்கு, நெற்றியில இருக்கு, மூளை ஃபுல்லா இருக்கு, உடல்ல இருக்கு. எங்கெல்லாம் உடல்ல ஆசிட், பித்த நீர் சுரக்குதோ, என்சைம் சுரக்குதோ, அதை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பைகளுக்கு உள்ளெல்லாம் என்ன இருக்கு, சைனஸ் மெம்பரேன் இருக்கு. அவ்வளவு ஆசிட் கூட இந்த சைனஸ்ங்கிற சளி படலத்தை ஓட்டக்கூடாத படலம். சோ அப்ப கபம்ங்கிறது வேணும், சளி படலம்ங்கிறது நம்ம உடம்புக்கு வேணும். எதுக்காக? இந்த மாதிரியான என்சைம்ஸ், சுரப்பிகள் நம்ம உடல்ல அந்த குடலை தாண்டி, அந்த பகுதியை தாண்டி வெளியில வந்து உறுப்புகளை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக சளி படலம்ங்கிறது இயற்கையாகவே இறைவனுடைய அருளால நம்ம உடலுக்குள்ள பாதுகாப்பு கவசமா இருக்கு. அது வேணும். ஆனா இந்த சளி படலத்துக்குள்ள அதையும் தாண்டி கபம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான சளி சேரக்கூடாது. இது எப்படி சேருது? நாம சாப்பிடக்கூடிய உணவுனால. என்ன சாப்பிடுறோம்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடுறோம், அப்புறம் மருந்து அடிச்சதெல்லாம் சாப்பிடுறோம், ப்ரிசர்வேட்டிவ் போட்டதை சாப்பிடுறோம் இல்லைங்களா? கெட்டு போகாம சில பதப்படுத்தக்கூடிய காரணிகளை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குளிர்ச்சியா வச்சு சாப்பிடுறோம். ஃப்ரீஸ் பண்ணி அதை ரொம்ப சுருக்கி அதை வந்து ரொம்ப கடினத்தன்மைக்காக்கி நம்ம சாப்பிடுறோம். இதெல்லாம் என்ன பண்ணும்? கபத்தை ஏற்படுத்தும், கழிவை ஏற்படுத்தும், சளியை அதிகப்படுத்தும். இப்படி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, உடம்புல பலவீனம் ஆகும். தோள்கள்ல கபம் அதிகமாகும் பொழுது தோல் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டார்க்னஸ் ஆயிடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், சளி பிடிக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன இருக்கும்னா அந்த தோல்ல அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, ஒரு மாதிரி ஒரு வசீகரம் இருக்காது. நோயாளியா உடனே தெரிஞ்சிடும், இன்னும் சளி பிடிச்சிட்டா முகமெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கு. சாதாரண நீர் கோத்துக்கிறது சளி பிடிச்சாலே அப்படி. அப்போ நுரையீரல சளி அதிகமா இருந்தா என்ன இருக்கும்? உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், நாடி நரம்புகள், இரத்த குழாய்கள், நம்மளுடைய தோல் பகுதி அத்தனையும் வறட்சி பண்ணி இறுக்கி பிடிக்கும். அப்போ ஒண்ணு கருத்து போகும் அல்லது வெளுத்து போகும். வெளுத்து போயிருவாங்க. சளி பிடிச்சவங்கள, ஆஸ்மா பேஷண்ட பார்த்தாலே தெரியும், வெளுத்து போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம தசைகளுக்குள்ள, உடல் உறுப்புகளுக்குள்ள கபம் அதிகமாகும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியாது? புஷ்டியா இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காவா அவங்க ஒல்லியாயிடுவாங்க, ரொம்ப ஒல்லியா. சளி, ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் தெரியும். டிபி பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எலும்பும் தோலும் தான் இருக்கும், சதையே இருக்காது. அப்ப அது என்ன பண்ணும்னா அது அரிச்சிடும். சோ நமக்கு முகம் வந்து வசீகரமா இருக்கணும்னா
சளி இல்லாத உணவுகளை சாப்பிடணும், அல்லது சளியை கபத்தை அறுக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். என்னது அது? நம்ம தூதுவளை தான். சோ தூதுவளையை எந்த விதத்திலாவது எடுத்தீங்கன்னா முக வசீகரம் ஆட்டோமேட்டிக்கா பார்த்த உடனே நமக்கு அவங்கள ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு தன்மை ஆட்டோமேட்டிக்காவே அவங்கள பார்க்கும்போது. இது அதிகமா யார்கிட்ட பார்க்கலாம் தெரியுங்களா? நல்ல விதமான சரியான முறையான ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்கள், தவ பயிற்சியை கொடுக்கக்கூடியவங்க, இந்த தியான பயிற்சியை சொல்லி கொடுக்கறவங்க, அந்த ஆசான்கள் முகத்துல எல்லாம் அந்த முக வசீகரம் தெரியும். ஏன்னு சொன்னா அவங்க தூதுவளை எடுக்கிறாங்களோ இல்லையோ, தியான பயிற்சி மேற்கொள்வது மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? முக வசீகரம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் எனக்கு தியானம் பண்றது கொஞ்சமா தான் பண்ண முடியுது, எனக்கு டைம் இல்ல, அல்லது இன்னும் அதுக்குள்ள நான் சரியா போகல, என் உடம்பு கொஞ்சமாவது ஒரு வசீகர தன்மையோட ஈர்ப்பு தன்மையோட இருக்கணும், என்னை பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போற அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தூதுவளை எடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தூதுவளைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. நாம வசீகர தன்மையோட ஒரு ஈர்ப்பு தன்மையோட இருந்தனா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சொல்லக்கூடிய அளவுல உங்களுடைய வார்த்தைகள் வரும். அந்த அளவுக்கு நீங்க உள்ளார்ந்து ஆத்மார்த்தமா சொல்ல முடியும். நல்ல கருத்துக்கள் மட்டுமே நீங்க கிரகிச்சு வெளிப்படுத்துவீங்க. நல்ல விஷயங்களையும் சத்தியத்தையும் உண்மையை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தூதுவளை. அதை உட்கொள்றவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஈர்ப்பு தன்மை கிடைக்கும். ஈர்ப்பு தன்மைன்னு சொன்னா மற்றவர்களை கவருவது மட்டும் அல்ல, இந்த பிரபஞ்ச சக்தியை கவரக்கூடிய தன்மையும் தூதுவளை சாப்பிடுறவங்களுக்கு இருக்கும். சோ உங்களுக்கு தியானம் கைகூடணும், வசீகர தன்மை ஈர்ப்பு தன்மை வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மனசுல ஒரு கேள்வி வச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு மனசுல என்ன அப்படின்னு சொன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய இது சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. அதெல்லாம் இருக்குன்னா இது சரி பண்ணிடும். நம்ம சொன்னோம்னா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அது மட்டும் இல்ல, எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நம்ம யார்கிட்ட சொன்னா அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க, அல்லது நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம சரியாயிட்டா கூட நம்மள அந்த பார்வையிலே பார்ப்பாங்க. அப்போ யார்கிட்ட போய் என் மனசுல இருக்கிற விஷயங்களை சொல்லி அதுக்கு நான் சொல்யூஷன் தேடுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. அது உங்களுக்கு அதற்கான பதிலை கொடுக்கும். நீங்க கேட்காமலே இப்படி ஒரு வகுப்பின் மூலமாக அல்லது யாராவது ஒருத்தர் பேசும்போது திடீர்னு அதுக்கான பதில் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் அவர்கள் மூலமாக ஒரு மனிதனை கருவியாக வைத்து உங்களுக்கு அதற்கான சொல்யூஷனை கொடுத்தே தீரும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த தூதுவளை. சாதாரணமாவே நிறைய பேர் என்ன சீக்கிரட்டை பார்த்துட்டு எண்ணம் ஈடேறும், எண்ணம் தான் வாழ்வு, எண்ணம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சும்மா சொல்றாங்க. ஆனா அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதை பலப்படுத்தக்கூடியது தூதுவளை. எண்ணத்தை பலப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை காந்தம் போல ஈர்த்து நாம என்ன சொல்றோமோ, என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம விஷுவல் பண்றோமோ அதை நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்னவா கொடுத்துரும்? செயல் வடிவமாக கொடுத்துரும். கேட்கிற கேள்விக்கு பதில், கேட்கிற விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொன்னா தூதுவளை. இப்ப நமக்கு ஒரு டூல் கிடைச்சிருச்சா, ஒரு ஆண்டனா கிடைச்சிருச்சா, அதுதான் அந்த தூதுவளை. புரியுதுங்களா? பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. எனக்கு பிசினஸ் பண்றேன், எனக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க, தூது எடுத்துக்கோங்க. அதான் நம்ம சொல்லிட்டோமே, முக்கூட்டு சொர்ணம் தினமும் எடுத்துக்கோங்கன்னு. சோ எந்த விதத்திலயாவது இது உட்கொள்ளும் பொழுது நமக்கு பிசினஸ் நல்லா நடக்கும், கஸ்டமர்ஸ் நல்லா வருவாங்க. உங்களை பார்க்கும் பொழுதே என்ன இருக்கும்? அவங்களுக்கு வாங்கிக்கணும்னு தோணும். இவங்க கிட்ட உண்மைத்தன்மை இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவங்க கிட்ட வாங்கினா சரியா இருக்கும், இவங்க சொல்றது சரியா இருக்கும்னு நம்புவாங்க. இந்த அளவுக்கு நமக்கு இந்த தூதுவளை அற்புதமான தன்மை கொண்டது, ஈர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? அதோட ரொம்ப முக்கியம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இதுல எல்லா சத்துக்களும் இருக்கு. கரிசலாங்கண்ணி போலவே இதிலும் இரும்பு சத்து, புரதச்சத்து, மாவு சத்து, சர்க்கரை சத்து, இல்லைங்களா, தாது உப்புக்கள் அனைத்துமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு முக்கியமாக பாஸ்பரஸ் சத்து, இன்னொன்னு பாஸ்பரஸ் சத்துல எதுல இருக்கு? வாழைப்பழத்துல இருக்கு. அதனாலதான் வாழைப்பழத்தினுடைய தோலுக்குள்ள நாரோட சேர்த்து சாப்பிட சொல்றோம். அந்த தன்மை தூதுவளையிலும் இருக்கு, கரிசலாங்கண்ணியிலும் இருக்கு. அப்போ இதுல நமக்கு சுண்ணாம்பு சத்து, இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த ஒரு உணவை தினமுமே நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு உணவு மருத்துவம். இதை எடுத்துக்கும் பொழுது தாது பலம், தாது பலம்னா விந்து சக்தி, பெண்களுக்கு தேவையான கருமுட்டையை பலப்படுத்தக்கூடியது. நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கருமுட்டை சரியான நேரத்துல வெடிக்கிறது இல்ல, அப்ப குழந்தையா கருவாக மாறுவதில்லை.
இல்லைன்னா இந்த கரு வந்து கலைந்து போகுது. அப்ப கருமுட்டை பலமாக இல்லை. கருமுட்டை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, அப்புறம் AMH, இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், குழந்தை பேருக்கு உருவான பெண்களுக்கான ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் குறைஞ்சு போச்சு, அல்லது பால் சுரப்பு கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த தூதுவளையை எடுத்துக்கலாம். ஆக பொதுவா 4448 வியாதிகளும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த தூதுவளையில் இருக்கு. சரிங்களா? சோ பால் போட்டு காய்ச்சி முக்கூட்டு சொரணமா குடிக்கலாம், நெய்யில வதக்கி சாப்பிடலாம், சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம், ரசம் மாதிரி எடுத்துக்கலாம், லேகியமா எடுத்துக்கலாம், இன்னும் எந்த விதத்துலயாவது எடுத்துக்கணும். தேன்ல போட்டு ஊற வச்சு அந்த பழத்தை சாப்பிடலாம். உள்ள சொல்லிக்கணும், பட் அளவா எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கக்கூடிய அனுமானம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சூடு, எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல தன்மைகள் இருக்கோ அதே மாதிரி சூடும் இருக்கு. அப்ப இது எது கூட சேர்த்து சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லதை மட்டுமே தரும். நமக்கு வேண்டியது அத்தனையும் கொடுக்கும். உடல் பலம், மனோபலம், ஆன்ம பலம். ஆன்ம பலம்னா என்ன? உயிரை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பலம். அடுத்தது புத்தி பலம், ஞானம் கிடைக்கும். பிரபஞ்சத்தின் சக்தியினால நம்ம அனைத்தையும் பெற முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த தூதுவளை. சரிங்களா? இதுல வந்து இன்னும் சொல்லணும்னா இம்யூன் பூஸ்டர். நம்ம தான் எல்லா வியாதிக்கும் சொல்லிட்டோம். பல குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. இது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க சாப்பிடுற உணவு முறைதான். எல்லாமே கபத்தை சேர்க்கக்கூடிய உணவுகள். நம்ம ஏற்கனவே லிஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா? சக்தி குறையுது. இன்னும் சொல்லணும்னா, நான் என் குழந்தைக்கு தடுப்பூசி போட விரும்பல, அல்லது தெரியாதனால நான் போடல, அல்லது எனக்கு தடுப்பூசி போடாமலே என் குழந்தைய நான் ரொம்ப ஆரோக்கியமா வளர்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செய்து தூதுவளையை வாரம் ஒரு நாளாவது எந்த விதத்திலாவது உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அல்லது நிறைய பெரியவர்களுக்கு இம்யூன் பவர் குறைஞ்சு போய், அல்லது எதிர்ப்பு சக்தி குறைந்து போய், அதனால பல வியாதிகள், எய்ட்ஸ் வரைக்குமே எதிர்ப்பு சக்தி குறைவுனாலதாங்க வருது. ரொம்ப சாதாரண ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவுனாலதான் வருது. சோ இம்யூன் பூஸ்டர் எது அப்படின்னு சொன்னா தூதுவளை. சோ எதிர்ப்பு சக்தி, எனக்கு எல்லா பலமும் இருக்கு, ஆனா எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. எதனால எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு? ரத்த செல்கள் உற்பத்தியில பிரச்சனை இருக்கு. ரத்த செல்கள் ஹீமோகுளோபின், அதாவது ஹீமோகுளோபினோ, இரும்பு சத்தோ, அல்லது சிவப்பணுக்களோ, வெள்ளை அணுக்களோ, பிளேட்லெட்ஸோ, ரத்த தட்டுகளோ குறைந்து போனால், குறிப்பாக ரத்தத்தில் வெள்ளை அணுக்களில் லிம்போசைட்டுங்கிற செல்கள் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய செல்கள். இதுல குறைவு ஏற்பட்டாலும் கூடுதல் ஏற்பட்டாலும் அதற்கு பேர் புற்றுநோய். சோ இந்த செல்களுடைய உற்பத்தியை எப்பவுமே மெயின்டைன் பண்ணக்கூடியது எதுன்னு சொன்னா நம்ம தூதுவளை. அதனாலதான் இதுக்கு பேரு இம்யூன் பூஸ்டர். லிம்பாட்டிக் சிஸ்டம், லிம்பாட்டிக் செல்ஸ், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே கட்டுக்கோப்பா வச்சுக்க கூடியது இந்த தூதுவளை. அப்ப நம்ம எல்லாம் சாப்பிடலாம் தானுங்களே? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆயுள் முழுவதும், நீண்ட ஆயுளுக்கு, நிறைந்த ஆரோக்கியத்துக்கு தூதுவளை மிக 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 அவசியம். சரிங்களா? கரிசலாங்கண்ணி அளவுக்கு தூதுவளையும் முக்கியம். அப்ப தினமும் உணவுல சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அடுத்தது, இந்த தூதுவளங்காய வற்றல் போட்டு, நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா காய் காய்ச்சி எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட முடியாதுல்ல, அதிகமா இருக்கு, வீட்டுல எல்லாம் நிறைய காய்க்கும். அப்ப அந்த காயை என்ன பண்ணுவோம், வெயில்ல காய வச்சு வடகம் மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுப்போம். வேணுங்கும் பொழுது அதை என்ன பண்ணுவோம், போட்டு நாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவோம், கூட்டு பண்ணி சாப்பிடுவோம். சோ நீங்க பதப்படுத்தி வச்சுக்கலாம். என் வீட்டுல நிறைய பேர் போன வாரம் கேட்டாங்க, தூதுவளை காய் எங்க வீட்டுல நிறைய கொட்டி வேஸ்டா போகுது, பழுக்கிறதுக்குள்ளவே கீழே உதிர்ந்து போகுது அப்படின்னு. ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கு, பழுக்கிறதுக்கு முன்னாடியே கீழே உதிர்ந்துரும். தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க. பொக்கிஷம், அமிர்தம், கிடைக்காத பொருள். நிறைய பேர் கிடைக்கலைங்க. நீங்க வீட்டுல செடி வச்சீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த செடி வைக்கிறதுக்கான சூழல் இருக்காது. வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளி மாநிலத்துல இருப்பாங்க, அல்லது மண்ணே இல்லாத டைல்ஸ் பூமியில வாழ்வாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம இதை வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டு காய வச்சு வச்சீங்கன்னா காலம் முழுக்க யூஸ் பண்ணலாம், கெட்டே போகாது. ஏன்னா விதை இல்லையா, எப்ப வந்து திருப்பியும் நீங்க போட்டீங்கன்னா கூட முளைக்கும் அது. அதனால உங்களுக்கு காலம் முழுக்க பயன் தரக்கூடியது தூதுவளை காய். அதை வந்து வற்றலாக்கி பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்ல அனைத்து மண்டலங்களையும் பலப்படுத்தக்கூடியது, கழிவுகளை நீக்கக்கூடியது. இப்ப நம்ம கரிசலாங்கண்ணிக்கு மட்டும்தான் வந்து கழிவு நீக்க தன்மை இருக்கானா? இல்ல, தூதுவளைக்கும் இருக்கு. எப்படி? தூதுவளையை எவ்விதத்தால் எப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து. ஏன்?
இந்த இலை, காய், பழம் இது எல்லாத்துலயும் என்ன இருக்கு? அதிகமான நார்ச்சத்து இருக்கு. அப்ப நார்ச்சத்து அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? மலக்குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை முழுவதுமாக வெளியில கொண்டு வரும். அவ்வளவு அற்புதமான தன்மை கொண்டது இந்த தூதுவளை. சோ ஏன்னா இலையா சாப்பிடுறோம், காயா சாப்பிடுறோம், பழமா சாப்பிடுறோம். சோ எந்த இலையில, காயில, பழத்துல எல்லாம் என்ன இருக்கு? எல்லாவற்றிலும் நார் சத்து கூடுதலாக இருக்கு. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ கான்ஸ்டிபேஷன் வராம பார்த்துக்கும். இது சூடுதான், அதே சமயத்துல மலத்தை தேக்காமல் முழுவதுமாக வெளியில அனுப்பக்கூடிய தன்மை இந்த தூதுவளைக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்தது இதை துவையலாவும் எடுத்துக்கலாம். இது மறந்துட்டு பாருங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கிறோம், அப்புறம் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி குடிக்கிறோம், சிறுதானியம் வரகரிசி கஞ்சி எல்லாம் குடிக்கிறோம். கஞ்சியா குடிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? த பெஸ்ட் சைடிஷ் எது அப்படின்னு சொன்னா துவையல் தான். நம்ம மையத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம துவையல் தான் எப்பவுமே 99.9% கஞ்சினாலே துவையல் தான் கொடுப்போம். ஏன்னு சொன்னா அதுல உப்பு சுவை இருக்கும், புளிப்பு சுவை இருக்கும், நல்ல கார சுவை இருக்கும். நல்லா இந்த தூதுவளையில நீங்க துவையல் அரைக்கும் பொழுது நீங்க உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். புளியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். புளியை எப்படி நம்ம சுத்தி பண்ணணும்னு அதை திரும்பியும் சொல்லிடுறேன். ஏன்னா தூதுவளை துவையல் அரைக்கும் பொழுது நீங்க புது புளியை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். அது அளவுக்கு அதிகமான சூடு. உப்பு எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும்? வறுத்து பயன்படுத்தணும். வறுக்கும் பொழுது கரிசலாங்கண்ணி இலை அல்லது முருங்கைக்கீரை போட்டு நம்ம சுத்தம் பண்ணணும். சொன்னோமா? அடுத்தது புளி என்ன பண்ணணும்? நல்ல விளக்கெண்ணெய், சுத்தமான ஆமணக்கு எண்ணெயை ஊத்தி நல்லா இடிச்சு பிசைஞ்சு உருட்டி மண்பானையில போட்டு ஒரு துணி, காட்டன் துணியை வச்சு வேடு கட்டி இல்லைங்களா, துணியை அது வாயில கட்டி காத்து போகணும். அதே சமயத்துல குப்பை எதுவும் போயிடக்கூடாது. அப்படி கட்டி வைக்கணும். குறைந்தது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? 21 நாட்கள், 3 வாரம் கழிச்சு நீங்க அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோமா? அப்படி வைக்கும் பொழுது நமக்கு அந்த புளியில என்ன இருக்கும்? விளக்கெண்ணெய் நீங்க மிக்ஸ் பண்றதுனால அதுல கூட சூடு தன்மை குறையும். அப்ப நமக்கு கெடுதல் பண்ணாது. இதான் நம்மளுடைய பாரம்பரிய முறை. பாட்டி வீட்டுல எல்லாம் எதுக்கு சட்டியில துணி கட்டி வச்சாங்கன்னா இப்படிதான். ஒண்ணு அதுல புளி இருக்கும், இல்லைன்னா மிளகாய கூட என்ன பண்ணுவாங்க? அப்ப மிளகாய் எப்படி சுத்தம் பண்ண சொல்லியிருக்கிறோமா? மிளகாய் பழத்தை வாங்கிட்டு நீங்க அதை அவிக்கணும். வடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு இதே மாதிரி நல்ல வெயில்ல காய வச்சு மண் சட்டியில போட்டு அதோட வாயில என்ன பண்ணணும்? ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி வைக்கணும். போட்டு இறுக்கமா மூடிட்டீங்கன்னா உள்ள ஃபங்கஸ் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் என்ன பண்ணும்? பூஞ்சை வந்துடும். அப்ப பிரயோஜனப்படாது. அப்போ இந்த 3 உப்பு, புளி, மிளகாய் வச்சுதான் எந்த துவையலாக இருந்தாலும் அரைக்கணும். ஆனா அளவா வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் பயன்படுத்தி இந்த தூதுவளையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா லைட்டா நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா வறுத்து நம்ம மிக்சியில போட்டோ இல்ல அம்மியில போட்டோ அரைச்சி நம்ம துவையலாக பயன்படுத்தும் பொழுது குழந்தைங்களுக்கு இதனுடைய தன்மை முழுமையாக கிடைக்கும். சுவை கூடுதலா இருக்கும். தூதுவளையை வெறுமனே கொடுத்தா சில பேருக்கு அப்படியே கசக்கிற மாதிரி துவர்க்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இதை சாப்பிடணுமான்னு. இது துவையலா கொடுத்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. சோ எளிமையாக நீங்க குழந்தைங்களை பழக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான விதம் எதுன்னு சொன்னா இந்த ரசம் வைக்கிறது, இந்த சூப் வைக்கிறது, அப்புறம் இந்த துவையல் அரைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எளிமை. குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்த நம்மளே கூட கஞ்சின்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தூதுவளை துவையலும் சாப்பிடுங்க. நம்ம புதினா துவையல் சொல்றோம், கருவேப்பிலை, மல்லி துவையல் சொல்றோம் இல்லைங்களா, பீட்ரூட் துவையல் சொல்றோம். அந்த மாதிரி தூதுவளை துவையல் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது இதுல இன்னும் முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு சொன்னா மனதிற்கு ஆற்றலை கொடுக்கும். என்ன மனதிற்கு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா உடலுக்கு உறுதியை கொடுக்கிற மாதிரி மனதிற்கு ஆற்றலை கொடுக்கும்னா மனம் ஒருளைப்பட்டு நீங்க தியானம் பண்ணணும்னு யாராவது நினைக்கிறீங்க, எனக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய நம்மலாம் தவ பயிற்சிகளை பத்தி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா கர்ம வினை பதிவுகளை நம்மளை முழுமையா அறுக்கக்கூடியது, எக்ஸ்ட்ரீமா அழிக்கக்கூடியது. நீங்க எவ்வளவு தவம் இருக்கீங்களோ அவ்வளவு சிறப்பாக அது கர்ம வினையில இருந்து பாதிப்புல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும். கர்ம வினை பதிவுகளை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது தவ பயிற்சி அப்படின்னு சொல்றோம். இந்த தவம் இருக்கும் பொழுது உட்கார்ந்தாலே எனக்கு கண்ண முடியும், கண்ணை திறந்து உட்காரும் பொழுது எனக்கு நிறைய எண்ணங்கள் தொந்தரவு பண்ணுது. எண்ணமற்ற நிலை தானே தவம்.
எண்ணமே இல்லாத நிலை தானே. அப்ப எதை பத்தியுமே நினைக்காம ஒரு அமைதியா அந்த ஒரு சூட்சும நிலைக்கு நம்ம போகணும், சூன்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எண்ணங்கள் வரக்கூடாது இல்லையா? அப்படி வராமல் தடுத்து தவ வலிமையை, மனதினுடைய ஆற்றலை கூட்டக்கூடியது எதுன்னு சொன்னா தூதுவளை. ரொம்ப சிறப்பு. அதனாலதான் நாங்கெல்லாம் தினமுமே என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த தூதுவளை மிக்ஸ் பண்ணி முக்கூட்டு சூரணம் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். மெடிடேஷன் தவம் ரொம்ப சூப்பரா வருது. எண்ணங்களை நம்ம செகண்ட்ல நிறுத்த முடியுது, வராமல் தடுக்க முடியுது. அல்லது இயல்பாகவே இதை சாப்பிட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா எண்ணமற்ற நிலை நமக்கு கிடைக்குது. சோ யாரெல்லாம் தியான பயிற்சி, தவ பயிற்சி மேற்கொள்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான துணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா இந்த தூதுவளை தான். சோ இந்த முறை நம்ம நிறைய தூதுவளை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அனைத்து நோய்களையும் தீர்க்கும், இம்யூன் பூஸ்டர், உடலை உறுதிப்படுத்தக்கூடியது, மனதை உறுதிப்படுத்தக்கூடியது, தவ பயிற்சிக்கு தியானத்துக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது, நம்ம எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொன்னா தயவு செய்து தூதுவளையை எந்த விதத்திலயாவது, காய் இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, பழம் இருக்கு, எந்த விதத்திலயாவது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு நரம்பு மண்டல பாதிப்புனாலதான் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது, அதாவது வலிப்பு நோய் வருது, சீஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வலிப்பு நோய் வெளியில தெரியாம அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நோயுற்ற குழந்தைகளை தயவு செய்து தூதுவளை கொடுங்கள். அடுத்தது மெமரி பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க சாப்பிடலாம். சோ எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு மூலிகைன்னு சொன்னா தூதுவளை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. தவ வலிமையை கூட்டக்கூடியது, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது, அப்ப ஆரோக்கியத்தை நிலைத்து வைக்கக்கூடியது, உடலை நோயற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காயக்கல்ப மூலிகை, சஞ்சீவி மூலிகை தூதுவளை. சரிங்களா? இந்த வாரம் இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நிறைய பேசிப்போம். அடுத்த வாரம் நம்ம முசுமுசுகையை பத்தி பேசலாம். இப்போ நேரம் இருக்குன்னா ஐயா நேரம் இருக்குங்களா? யாருக்காவது 1-2 சந்தேகங்கள் கடந்த வகுப்பும் இந்த வகுப்புலயும் இருந்ததுன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பத்தி பார்த்தோம், இப்ப தூதுவளை பத்தி பார்த்தோம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே, நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். அதாவது அந்த முக்கூட்டு சூரணத்துல சென்ற வாரம் வந்து பார்த்து கரிசலாங்கண்ணி, இந்த வாரம் பாத்தீங்கன்னா தூதுவளை. அம்மா வந்து சொல்லவுள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை விட அதிகமான பயன்கள் கொடுக்கக்கூடியதா தூதுவளை இருக்குது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அவங்க சொல்ற விஷயத்துல பார்த்தாலே தெரியுது. எந்த அளவுக்கு நம்ம கரிசலாங்கண்ணி முக்கூட்டு சூரணத்துல பயன்படுத்தினாலும் அதை விட வந்து தூதுவளுடைய பயன்கள் வந்து அதிகமா வந்து இன்னைக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து அந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூளை நரம்புகள் வளர்ச்சியிலிருந்து உடல்ல அந்த விந்தணுக்கள்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா நமக்கு வந்து நரம்பு மண்டலம் தூண்டப்படுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடலை சார்ந்து மனதை சார்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த தூதுவளையில இருக்குது அப்படிங்கறத வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. தூதுவளை வந்து இத்தனை நாட்கள் நம்ம இத்தனை வயசுல வந்து இத்தனை நாட்கள் நம்ம அதை நினைச்சு பார்த்திருக்கோமா இல்ல யூஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அம்மா சொன்ன விதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து மனதை தூண்டக்கூடிய அந்த தூதுவளைன்னு சொன்னாலே நீங்க மனதை தூண்டக்கூடிய அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் இனிமேல் தூதுவளையை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு அவர்களுடைய இன்றைய சிறப்பான பேச்சு அமைந்தது. அனைவருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. முறையா நம்ம வந்து அந்த முக்கூட்ட சூரணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் முதன்மையான நம்ம அந்த தூதுவளையையும் அனைவரும் பயன்படுத்தி அனைவருக்கும் ஏற்ற ஒரு மூலிகையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, அம்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1000வது நேரடி நிகழ்ச்சியில வந்து சிறப்பா நமக்கு வந்து பங்களித்தாங்க. அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்து செய்தி நமக்கு சொன்னாங்க. இந்த நேரத்துல அவர்களுக்கும் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றும் நமக்கு வந்து நன்றிங்கம்மா. இன்றும் நமக்கு வந்து சிறப்பான ஒவ்வொரு நாளும் சிறப்பா வந்து புதன்கிழமை வந்து நமக்கு சிறப்பித்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்று நமக்கு அந்த தூதுவளையை பற்றி சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. கோமதி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கொஸ்டின் கேட்கலாம். காலை வணக்கம்மா. காலை வணக்கம், சொல்லுங்க. அம்மா, அந்த பழம் வந்து தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம் சொன்னீங்க. அப்படியே ஈரப்பதத்தோடவே போட்டு ஊற வைக்கலாங்களா, இல்ல வத்தல் மாதிரி போட்டு ஊற வைக்கணுமா? ஆமா, ஈரப்பதத்தோடையும் போடலாங்கம்மா. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். சுத்தமான தேனா இருந்ததுன்னா அது கெட்டே போகாதுங்க. அதனால பழமாவே போடலாம். ஒருவேளை எனக்கு சந்தேகம் இருக்கு தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா காய வச்சு வத்தலா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேன் போடணும்னு அவசியம் இல்ல.
காய வச்சு வத்தலா எடுத்து வச்சுக்கோங்க. எப்ப வேணுமோ நீங்க அப்ப வந்து அத பயன்படுத்திக்கலாம். சரிங்கம்மா. சரி. நன்றிங்கம்மா. அதான் ஒரு நன்றி. ரொம்ப அருமையா இருந்ததும்மா. எல்லா விஷயங்களுக்கும் தீர்வா இருக்கு தூதுவளை அப்படின்னு. ரொம்ப நிச்சயமா. நல்லா இருக்கு. ம். தொக்கு மட்டும்தாம்மா செஞ்சுட்டு இருந்தோம். ஓ! இனிமே சரிங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே செய்றோம்மா. நன்றிம்மா. ஆமா. நம்ம சொல்ற ஒரு விஷயம் எண்ணெய் மட்டும் பயன்படுத்த வேண்டாம். நம்ம எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் எண்ணெயில வதக்கிட்டீங்க அப்படின்னா, நெய்யில வந்து வாட்ட சொல்றோம். பட் எண்ணெயில வதக்கிட்டீங்கன்னா, அது மருத்துவ குணமே போயிடும். அதனால அத மட்டும் பார்த்துக்கணும். சரிங்கம்மா. அதனால நன்றிங்கம்மா. தான் தாளிக்கவே கூடாதுன்னு சொல்றோம், அந்த ரசம் வைக்கும்பொழுது. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. நன்றிப்பா. அடுத்து ரவிச்சந்திர ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்கலாம். நமஸ்காரம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. புதன் புயல், சூறாவளி, அகிலா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு மூலிகை. இந்த முள்ளு இருக்குமா, அதுல முள்ளு, ஆமாங்க ஐயா. அதை எடுத்துட்டு சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிடுவோம். இல்லைங்க. அத நீங்க வந்து அதான் நம்ம நெய்யில வாட்டும் பொழுது, இல்ல லைட்டா தண்ணி ஊத்தி சூடு பண்ணும்போதே அது வந்து கூர் வந்து போயிடுங்கய்யா. அந்த முள் வந்து குத்துற தன்மை போயிடும். அதோட சாப்பிடுறது தான் ரொம்ப சிறப்புங்கய்யா. அத ஒண்ணும் எடுக்கலாம் முடியாது, எடுக்கவும் வேண்டாம். நான் பிச்சு போட்டு தான் சாப்பிடணும், திம்பேன் அந்த இலைய. சரிங்க. முள்ள பிச்சு போட்டுருவேன். இல்லைங்க. நீங்க நெய்யில வாட்டுனீங்கன்னா, அந்த அப்படியே சாஃப்ட் ஆயிடுங்க அது. அப்படியே நீங்க சாப்பாட்டுல போட்டு சாப்பிடும்போது ஒண்ணுமே பண்ணாதுங்க. சரிங்க, சரிங்க. அம்மா வராங்க. அம்மா. ஐயா அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா அம்மா, ஊன் உயிர் எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்க கூடாது என்பதற்கு அழகான இன்னைக்கு உதாரணங்கம்மா. மூலிகையை நன்றி. கொடுத்து அருமையா விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நீங்க வந்து நன்றி. காலச்சக்கரத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமம்மா. இல்லம்மா, காலை சக்கரத்து அன்பர்கள் வந்து அந்த அளவுக்கு ஞானிகளா ஆகறதுக்கான முயற்சியில இருக்கிறீங்க. அதனால ஆமா, பிரபஞ்சம் என் மூலமா குடுக்குது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லைங்க. அதற்கு வழிகாட்டியா இருக்கிற உங்களுக்கு முதல்ல நன்றிங்கம்மா. மாமாங்கிட்ட கொடுத்து மணிக்கணக்கா பேசுவானா? ஆமாங்க. ஐயா ஐயா அதை கொஞ்சம் திருத்தி ஐயா ரவிச்சந்திர ஐயா சொல்லுங்க. அதை கொஞ்சம் திருத்திங்க. அதாவது தொண்டையில தான் நினைச்சு காலை சக்கரத்துல மணிக்கணக்கா பேசணும்னு வச்சுங்க. மாமா கிட்ட பேச. நன்றி, நன்றி. சிறப்பு, சந்தோஷம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக லட்சுமி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க லட்சுமிமா. ஆமா, போன வாரம் கரிசலாங்கண்ணி பொடி சொல்லியிருந்தீங்கல்ல, அத வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு கேரட் ஜூஸ் அந்த மாதிரி போட்டா அதுல கொஞ்சோண்டி கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு அப்படியே குடிக்கலாமா? பச்சையா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்கலாமா? இப்ப கேரட்டை வந்து ஜூஸா பச்சையா எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். பச்சை கேரட்டை பச்சையா போட்டு நம்ம ஜூஸ் போட்டு அடிக்கிறோம். அதுல இந்த பொடியை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம்ல? கலந்துக்கலாங்கம்மா. ஆனா ஒண்ணே ஒண்ணு எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல வேணா அப்படி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பொடியா எடுக்கிறீங்கன்னா தேன்ல குழைச்சி சாப்பிட்டீங்கன்னா தான் அதனுடைய சூடு தன்மை வந்து குறையுங்க. சரி, சரி. இது இப்படி சாப்பிட்டா சூடு அதிகமாகும். ஆமா. 2வதுங்க, அதுல இருக்கக்கூடிய சுவை பாத்தீங்கன்னா, ஒரு கார்ப்பும் துவர்ப்பும் கலந்தது நம்ம கரிசலாங்கண்ணி. அப்போ அந்த சுவையை நீங்க நாக்குல உணர்ந்தீங்கன்னா தான், அது டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ரத்த சுத்தம் பண்ற வேலையவே பண்ணும். சுவைக்கு ரொம்ப முக்கியம். அத சுவைக்கும் முக்கியம். அதனால தனியா நீங்க வந்து ருசிச்சு சாப்பிடுறது தான் நல்லது. சரி, 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 சரிங்கம்மா. அப்புறமா இதுல வந்து அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆசன வாயில வந்து அவங்களுக்கு வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஆடியோ ஆன் பண்ணி அவங்களுக்கு பேச முடியாது. இப்ப அவங்க ஆனா குழுவுல இருக்கிறாங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்கம்மா. அதாவது அவங்களுக்கு வந்து ஆசன வாயில வந்து வலி இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அந்த டப்ல தண்ணி நிறைச்சு வச்சு வைக்க சொன்னேன். அதுவே அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணணுமா? ஆமாமா. ஆசன வாயில அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொன்னாலே, ஒண்ணு முக்கியமான விஷயம், ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த இடத்துல ஒரு அழுத்தம், சூட்டினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல வலிக்கும். சரிங்களா? அப்போ அதனாலதான் தண்ணியில உட்கார சொல்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த சூட தணிக்கிறதுக்கு தண்ணியில உட்கார ஒரு 10 நிமிடங்கள் தண்ணியில உட்கார்ந்தாலே போதுமானது. அந்த சூடு அளவுக்கு அதிகமானது குறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான்.
சரி சரி. அதுல அந்த டெய்லி அந்த தண்ணி நிறைச்சு உட்கார்ந்தாலே அந்த வலி குறைஞ்சிரும். கண்டிப்பாம்மா, அதுவே போதுமானது. அதே மாதிரி கொஞ்சம் சரி தொப்புள்ள தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் 2ல ஏதாவது ஒண்ணு ஒரு 3 அங்குலத்துக்கு தடவ சொல்லுங்க. அப்போ நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய சூடு எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து தடவும் போது எடுத்துரும். அதையும் பண்ண சரி சரி. சொல்லுங்க. சரிங்கம்மா சரிங்களா? சரிங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சத்யநாராயணி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சத்யநாராயணி, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. அம்மா இப்ப நீங்க இது சொன்னீங்க இல்லைங்கம்மா, இந்த நல்லெண்ணெய் எண்ணெயில வதக்க கூடாது மூலிகைய அப்படின்னு. இப்ப பிரண்டையெல்லாம் நம்ம நல்லெண்ணெயில தானே வதக்குறோம். இல்லம்மா, பிரண்டைய கூட நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொல்லக்கூடிய முறை எப்பவுமே நீங்க அந்த மிளகாய் அது எல்லாத்தையும் நீங்க தாளிக்கிறது எல்லாம் பண்ணுங்க. ஆனா அரைக்கும் பொழுது இந்த பிரண்டையோ மூலிகைகளை மட்டும் தயவு செஞ்சு அதுல போட்டு வதக்காதீங்கன்னு சொல்றோம். ஓ கடைசியில நீங்க சூடு பண்ணலாம், எண்ணெயில வதக்க கூடாது. திருப்பி நல்லா பதமா அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க இரும்பு வடச்சட்டியில போட்டு சூடு பண்ணுங்க. ஆனா இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில வதக்காதீங்க. ஓ சரிங்களா? அது மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப நெய்ல வதக்கிக்கலாமா? ஆனா பிரண்டைய நல்லா வதக்கி தானே சாப்பிடணும், ஆமா, இல்லைன்னா வதக்கிடுங்க. இல்ல, நீங்க வேக வச்சு நீங்க எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த சூடுல இத போட்டுருங்க பிரண்டைய. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு சூடுல போட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டியில என்ன பண்ணுங்க, நீங்க வெறும் வடச்சட்டியில நீங்க அப்படியே போட்டு சூடு பண்ணுங்க. அது நல்லா வெந்துரும். அப்பவே அதுவே போதுமானது. அதுல நீங்க எண்ணெயில போட்டு வதக்க வேண்டாம். ஓ சரிங்களா? ஓகேம்மா. கடைசியில ஆமா வேக வச்சிருங்க கடைசியில, அவ்வளவுதான். ஓ அந்த துவையல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்க சொல்றீங்க. ஆமா, அப்படியே எடுத்துக்க சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே இப்ப நம்ம சரி. தேங்காய் வச்சு அரைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம இப்ப ஒரு துவையல்னா தேங்காய் வச்சு அரைக்கிறோம். ஆமா. தேங்காய் வதக்குறோமா? இல்லல்ல. இல்ல. அதே மாதிரிதான் அரைக்கும் பொழுது அந்த சூட்டுல இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்க. அப்படியே எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அத நீங்க வதக்க வேண்டாம்னு தான் சொல்றேன் நான். ஆமா, பிரண்டை உங்களுக்கு நாக்கு அரிக்கும்ல, தடிக்கும்ல. அதுக்குதான் உப்பு, புளி, காரம் போடுறதே. உப்பு, புளி, மிளகா சரியா நீங்க போட்டீங்கன்னா அந்த அரிப்பு வராது. அதான் சுத்தி அதுக்கு. ஓ நீங்க செய்து பாருங்க. நாங்க மேலயும் அப்ளை பண்றோம். இப்போ ஒருத்தருக்கு மூட்டு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா பிரண்டை 10 போடுறோம். அதுல நாங்க வதக்குறதே இல்ல. உப்பு, புளி, மிளகா, இந்த பிரண்டை எல்லாத்தையும் போட்டு எந்த அளவுக்கு போடணுமோ அத போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸில அரைச்சிட்டு அப்புறம் லைட்டா சூடு பண்ண அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சூடே பண்றோம் இரும்பு வடச்சட்டியில. அந்த சூடு கொஞ்சம் கதகதப்பு இருக்கும்போதே முட்டியில போட்டு இறுக்கமா கட்டிருவோம். எலும்பு ஒட்டிரும். ஏன்னா பிரண்டையோட குணமே பாத்தீங்கன்னா போன் சட்ரு, எலும்பே ஒட்டும். அப்போ அது நீங்க வதக்கணும்னு அவசியமே இல்ல. லைட்டா கடைசியில சூடு பண்ணீங்கன்னா போதும். அரிப்பு ஓ வராது. உங்களுக்கு நாக்கு நமைக்காது. உப்பு, புளி, காரம் சரியா வச்சீங்கன்னா. நம்ம சொன்ன மாரி சுத்தி பண்ணி கலந்துக்கோங்க. கண்டிப்பா அரிப்பு வராது. ஓகே ஓகே. சரிங்கம்மா. அதே செஞ்சு மாரி அந்த பாருங்க. பிரண்டைல பாத்தீங்கன்னா, அந்த கூர்மையான இருக்கு இல்லையா? அந்த சேர அத லைட்டா நீக்கிருங்க. ரொம்ப அந்த கூர்மையானது நார் வேண்டாம். எடுத்துருவோம். ஆமா, நார் ஆமா. எடுத்துருவோம். கணு நார எடுத்துட்டு நார் எடுத்து தானே எடுத்துருவோம். பண்றீங்க. அப்ப அந்த நார்ல ஆமா. தானே உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மையே இருக்கு. அத எடுத்துடுறீங்களே, பயப்பட வேண்டாம். ஓகே. ஓகே. ம். ஆ சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு சந்தேகம். இப்ப புளி நம்ம அந்த இது பண்ணி இந்த விளக்கெண்ணெயில பிரட்டி வைக்கிறோம்ல, அதுவே போதுமானது. இப்ப அதுவே போதுமானது. முடியும்னா நம்ம வெயில்ல கூட வச்சு வச்சு இப்ப நாங்கலாம் என்ன பண்ணோம்னா, வெயில்ல 21 நாள் குடம் போடுறோம். தினமும் 1 மணி நேரம் வெயில்ல வச்சு, அது கொஞ்சம் காய காய திரும்பவும் எண்ணெய ஊத்தி உலக்கைய வச்சு இடிச்சு இடிச்சு தான் வச்சு வச்சு எடுப்போம். அதெல்லாம் ஒரு 10 கிலோ, 20 கிலோ தேவையானத போட்டு இடிச்சு ஒரு டைம் வச்சுட்டோம்னா, இந்த வருஷத்துக்கு இந்த சம்மர் சீசன்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா, காலம் முழுக்க நமக்கு யூஸ் ஆகும். இந்த 1 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அப்படி பண்ணிக்கலாம் நீங்க. நெறைய பண்றீங்கன்னா அப்படி பண்ணுங்க. சூரிய குடம் போட்டு வச்சுட்டீங்கன்னா, வருஷத்துக்கு யூஸ் ஆகும். இல்ல நான் மாசம் மாசம் பண்ணிக்க போறோம்னா இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்ப இந்த ரசம் வைக்கலாம், இது இல்லன்னா புளி சேர்க்கலாம். அப்படிதானங்கம்மா? புளி இந்த சேர்த்து மாதிரி செய்யணும். நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா புளி சேர்க்கலாம். ஓகே. ஏன்னா விளக்கெண்ணெயோட சேர்க்கறதுனால விளக்கெண்ணுடைய தன்மையும் கிடைக்கும். புளியில இருக்கக்கூடிய ம். சூடு தன்மை குறைஞ்சும் நமக்கு அதனுடைய தன்மையும் கிடைக்கும். ஓ ஓகே. அது சரிங்க. கருப்பாயிடுமா அந்த புளி. பழைய புளினாலே ஆ கரு கரு கருன்னு இருக்கும். கருப்பா இருக்கும். ஆமா. ஆமாங்கம்மா. அத இனிப்பு உபயோக தன்மையே போய் புளிப்பு கூடுதலா தெரியும். நீங்க புது புளிய சாப்பிடுங்களேன். அது இனிப்பா ஒரு மாரி இருக்கும். இனிக்கும். ஆனா பழைய புளி, கருத்த புளி இனிக்கவே இனிக்காது. புளிப்பு கூடுதலா தெரியும். அப்ப கொஞ்சம் போட்டா போதும். ஓ புளி ஆனா நல்லதுதான். இல்லம்மா? புளி ஆமா, நல்லது இல்ல. புளியும் புளி நல்லதுதான். சேர்க்கக்கூடாது. நம்மளோட இது கிடையாது. நம்மளோட கல்ச்சர் இல்ல. நம்மளோட ஆனா நம்ம பாரம்பரியத்துல இல்லன்னு சொல்றாங்கல்லம்மா?
ஆனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல இது இருக்கு. இத வந்து இப்படி அதாவது எந்த ஒரு பொருளையும் நம்ம அதோட இருக்க தன்மையை இழக்காம அதனுடைய சூட்டை மட்டும் சைடு எஃபெக்ட்டை மட்டும் நீக்கிறதுக்கு தான் சுத்தி முறைகள்னு ஒண்ணு நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அப்படிதான் பயன்படுத்திருக்காங்க. அதை நம்ம வழிகாட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஓ சரிங்கம்மா. இதுக்காக நீங்க போய் கேரளாவுல விளையக்கூடிய கொடம்புளி எடுத்துட்டு வரணும். அவங்களுக்கு அது விளையுது. நம்ம ஊர்ல இதானே விளையுது. சோ நம்ம ஆமா. ஊர்ல விளையுறது நம்ம உடம்புக்கு ஏத்தது. இதுக்காக வெளி ம். மாநிலத்துல இருக்கக்கூடிய கொடம்புளி எடுத்து வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லது. ம். நமக்கு ம். அதை விட நல்லது நம்ம ஊர்ல விளையக்கூடியது. அதனாலதான் நம்ம இதை சொல்றோம். ஓகே. ஓகே. சுட்டு பயன்படுத்தணும்னு இல்ல. அங்கம்மா புளிய சுட்டு பயன்படுத்துறாங்கல்ல அது அந்த இல்ல முறை. தோசைக்கல்ல அதுதான் அது வந்து இன்ஸ்டன்ட். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா விளக்கெண்ணெயை போட்டு நல்லா இடிச்சிட்டு நல்லா தோசை கல்லுல போட்டு நீங்க சப்பாத்தி மாதிரி தட்டி வச்சு 2 பக்கம் சூடு பண்ணி எடுத்து வச்சீங்கன்னாலும் இன்ஸ்டன்டா பயன்படுத்தலாம். ஆனா அவ்வளவு சிறப்பான்னு சொன்னா நம்ம திருப்தி படுத்திக்கலாமே தவிர அவ்வளவு சிறப்பு இல்ல. சூரிய ஓகே. ஒளியில 21 விளக்கெண்ணெயில ஊத்தி இடிச்சு சூரிய ஒளியில ம். வச்சு 21 நாள் தினமும் 1 மணி நேரம் சூரிய ஒளி வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா இயற்கையான சூடு, இயற்கையா இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய். இப்ப இது 2ம் சேரும்போது உங்களுக்கு பழம்புளி சிறப்பு வாய்ந்ததாகும். ஓ இதுதான் உண்மையான சரியான முறை, பாரம்பரிய முறை. ஓகேங்கம்மா. ஓகே. இது கண்டிப்பா கெடுதல் பண்ணாது. நாங்க புளிக்குழம்பு, வத்த குழம்பே வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு ஒண்ணும் பண்ணாது. நீங்க இப்ப இருக்கிற ஓ புளியெல்லாம் புதுசா வாங்கி ஒரு வத்த குழம்பு, புளிக்குழம்பு வச்சீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே தெரியும். கான்ஸ்டிபேட் ஆகும், எரியும், ம். சூடாகும். டாய்லெட் போகும்போது ம். உங்களுக்கு ஒரு பிளட்டே வந்துரும் நெறைய பேருக்கு. கண்ணெல்லாம் ஆமா. எரியும் எழுந்துக்கும்போது இவ்வளவு சிரமத்த குடுக்கும். பழம்புளி வச்சு நீங்க ஒரு 10 நாள், 15 நாளைக்கு ஒரு தடவ நீங்க புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒண்ணுமே பண்ணாது. சுவை அந்த உடம்புக்கு நல்ல தெம்ப தான் குடுக்கும். பயப்பட வேண்டாம். ம். ஓகேங்கம்மா. ஓகே. ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நன்றிங்கம்மா. அடுத்ததாக சித்தானந்தம் ஐயா நீங்க கேள்வி கேட்கலாம். மயில். சித்தானந்தம் ஐயா. ஐயா இப்பதான் வருது. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. பிடிச்சிம்மா உங்களை பார்க்கறதுக்கு. வந்து தூதுவளை லேகியம் அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி லேகியம் வந்து தினைக்கும் எடுத்துக்கலாமாம்மா? ஐயா தூதுவளை லேகியம், கரிசலாங்கண்ணி லேகியம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பால் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ தனித்தனியா நீங்க எடுக்கும்போது சில டைம் அளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க முக்கூட்டு சூரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா. அது எல்லா கடையிலும் விக்குமாம்மா அது? ஐயா முக்கூட்டு சூரணம் நான் நான் இன்னைக்கு போட்டுறேங்க ஐயா. எப்படி செய்யணும்னு நான் போட்டுறேன் குழுவுல. அதனுடைய அளவு முறைகள் கொடுத்தா நீங்களே செஞ்சுக்கோங்க. ஏன்னா வள்ளலார் வைத்தியசாலைகள்ல மட்டும்தான் இது கிடைக்குங்க. ஏன்னா ஐயா சொன்னது, வள்ளல் பெருமான் சொன்னது. அதனால அந்த மருத்துவ இதுல மட்டும் தான் கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்ல தான் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில சில கடைகள்ல கிடைக்குது. இயற்கை அண்டிகளை இப்ப கொஞ்சம் எல்லாம் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா செய்யறது ரொம்ப எளிமை. தனித்தனியா கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகத்தெல்லாம் எடுத்து ஒரு ரேஷியோல அதை மிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு அதை குழுவுல பதிவு போடுறேன். அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி. சரிம்மா. நன்றிம்மா. அம்மா நன்றி. வந்து போன வாரம் வந்து நீங்க ம். தேங்காய் எண்ணெயை வந்து தொப்புள் பகுதியை தரணும் நல்லா தூக்கம் வரும்னு சொன்னீங்கல்ல. ம். அதை நான் இப்ப 2 நாள் தரணும் நல்லா தூக்கம் வரும் அது. சூப்பருங்க. நன்றி, நன்றி, நன்றி. அந்த இதுதான் கண்ணே வேணும். கண்ணே திறக்க முடியல. ம். ம். என்னால தூங்கி எழுந்திருக்க கண்ணு திறக்க முடியல. அந்த அளவுக்கு ஆமா. நல்லா இருந்தது. 2 நாள் தான் கண்டிப்பா. தரணும்னா நல்லா இருந்தது. நல்லா இருந்ததும்மா. ஆமாங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வருதானே, நல்லா தூங்குறோமான்னே தெரியல. ஆனா காலைல நான் நல்லா தாங்க தூங்குனேன். காலையில கண்ணு எரியுதும்பாங்க. அப்படின்னா அர்த்தம் நீங்க சரியா தூங்கலன்னு அர்த்தம். அப்ப தொப்புள்ல வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணு வந்து நல்லா குளிர்ச்சியா காமிக்கும். காலையில எழுந்துக்கும் போது எரிச்சலே இருக்காது. அப்ப நல்லா தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். தூக்கமும் நல்லா அந்த சூடு தணியும். அதுக்குதான். ஆமா. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்க. சிறப்பு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கூட்டு சூரணம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம கடையில வாங்க வேண்டியதில்லை. நம்ம தயார் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளும் இன்னைக்கு சிறப்பா சொல்றேன்னு இருக்காங்க. இதை விட வந்து தொடர்ந்து நமக்கு வந்து அதோட எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறத போன செஷன்லயே நமக்கு சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் இன்னைக்கு வந்து அந்த முக்கூட்டு சூரணம் நம்மளே தயார் பண்ணக்கூடிய அளவு முறைகள் பற்றி இன்னைக்கு நம்ம குழுவுல பதிவிடுவாங்க. நம்ம அதை தேடி அலைய வேண்டாம். இந்த குழுல உள்ளவங்க வந்து நமக்கு நாமே வந்து அந்த முக்கூட்டு சூரணத்தை வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவாங்க. அவங்கவங்களே தயார் பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்ததாக சத்யா அம்மா நீங்க கேள்வி கேட்கலாம்.
சத்யம்மா அன்மியூட் பண்ணி ஓகே. குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம் இந்த நெஞ்சு சளி இருக்கு மேம், அதுக்கு எத மாதிரி மேம் தூதுவளையை யூஸ் பண்ணணும்? தூதுவளை ரசம் யாருக்குமா? குழந்தைங்களுக்கா, உங்களுக்கா? எங்களுக்கு தான் மேம். தூதுவளை சூப்பு, ரசம் அப்படி வச்சுக்கலாம். சூப்பு மாதிரினா நீங்க தினமுமே வச்சு குடிக்கலாம். ஒரு 4, 5 இலையை போட்டுட்டு நீங்க என்னெல்லாம் நீங்க போடுவீங்க? பூண்டு போடுவீங்க, சின்ன வெங்காயம் போடுவீங்க, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு கொஞ்சமா அளவா தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அத காலையில கொஞ்சம், சாயங்காலம் கொஞ்சம் அப்படி குடிங்க. ரொம்ப நெஞ்சு சளி இருந்ததுன்னா. மேம் அது சரிங்களா? எடுத்துக்கிறதுனால சூடுன்னு சொல்றோம்ல மேம், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதா மேம்? இல்ல, நீங்க இத பச்சையா எடுத்துக்கும் போதுதான் ரொம்ப சூடுங்கம்மா. இப்போ இத வந்து டைரக்டா இப்ப இத நீங்க கொதிக்க வைக்கிறீங்களா, ஓரளவுக்கு சூப்பா எடுக்கும் பொழுது மத்த அதாவது சின்ன வெங்காயம் இருக்கு, பூண்டு இருக்கு, சீரகம் கலக்குறீங்க. அப்ப இதெல்லாம் கலக்கும் போது உங்களுக்கு அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே மேம், ஓகே மேம். சரிங்களா? மேம் ரொம்ப நல்லாவே இருந்தது மேம், ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். நன்றி, நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. வேறு யாராவது சந்தேகங்கள் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேறு சந்தேகங்கள்ன்றதா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அம்மா பதில் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். வர நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி நம்ம காலை சக்கரத்தோட குடும்ப விழா வந்து பாத்தீங்கன்னா மே 2, 3, 4 நான் குழுவில் பதிவிட்டிருக்கேன். அதை வந்து நேற்று சொன்ன தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்றும் அதை வந்து நினைவுபடுத்துறேன் எல்லாருக்குமே. மே 2, 3, 4 3 நாட்கள் வந்து நம்ம காரைக்கால்ல இந்த நிகழ்வு பண்ண போறோம். அதாவது 1000வது நாள் வெற்றி விழா பிளஸ் வந்து நம்ம குடும்ப விழா அப்படிங்கிற மாதிரி காலை சக்கரத்தோட அன்பர்களோட இணைப்புல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து ரோட்டரி சங்கங்களும் இணைந்து நம்ம அந்த பெரும் விழாவா கொண்டாட போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து நேரடியா வந்து நமக்கு வந்து சிறப்புரையாற்றுறாங்க. பெருமைமிகு இந்த நிகழ்வுல வந்து அனைவரும் கண்டிப்பாக காலச்சக்கர அன்பர்கள் அனைவரும் வந்து தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நமது ஆசான்கள் எல்லாருமே அந்த நேரடி நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கும் ஆலோசனைகள் கூறுவார்கள். அதை விட நமக்கு வந்து எண்ணெய் குளியல், பூமி குளியல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம ஏற்படுத்த போறோம். எண்ணெய் குளியல் என்பது வந்து அந்த சனீஸ்வர அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த சனி திருநள்ளாறு ஸ்தானத்துல வந்து நலுத்திட்டத்துல வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம். அதனால எல்லாமே ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வா ஒவ்வொரு வருஷமும் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடமும் அது பெருமையான ஒரு நிகழ்வாக நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து செய்ய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கையான உணவு 3 நாட்களும் நமக்கு வந்து எல்லாருக்குமே இயற்கையான உணவு வந்து நம்ம ரேகாமா வந்து நம்ம செஷன்ல உள்ள ரேகாமா வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம வாழ்க்கை வருடத்தில் நாம் ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு குடும்ப விழா. ஆரோக்கியம் சார்ந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனே இந்த காலச்சக்கர குழுவில் உள்ள அனைத்து அன்பர்களும் அந்த விழாவில் வந்து கலந்துக்கணும். அதை விட நம்ம ரோட்டரியும் இணைந்து இந்த விழாவை வந்து நம்ம சிறப்பாக நடத்த போறதுனால இது ஒரு பெரும் விழாவாக நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சு நடத்த காத்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய பதிவுகளை இன்றே நம்ம வந்து இந்த குழுவில் பதிவிடுமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய பதிவுகள் தான் நமக்கு வந்து அந்த ஏற்பாட்டுக்குண்டான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்த முடியும். எனவே அனைத்து அன்பர்களும் தங்களுடைய பதிவுகளை வந்து இந்த குழுவில் பதிவிட்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தேன்மொழி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேள்வி கேட்கலாம். தேன்மொழி அம்மா. வணக்கம் தென்மொழி, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. தண்டு எல்லாம் போடலாங்களா? அம்மா உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா. அம்மா தூதுவளை வந்து அந்த இலை மட்டும் தான் போடணுங்களா, தண்டும் போடலாங்களா? அம்மா தண்டு வேணாமா, தண்டு ரொம்ப கசப்பு, அது சாப்பிட முடியாதுங்க. அது ரொம்ப பெரிய பெரிய முள்ளெல்லாம் இருக்கும். அது வேண்டாங்க. இலை, காய், பூ, பழம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரிங்களா? நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்து மூலிகை மைந்தன் ஐயா பேசலாம். மூலிகை மைந்தன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேச. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. அம்மா வணக்கம்மா. காலை சக்கரம்
குழுவில் உள்ளவர்கள் அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் பேசுகிறேன். ஏப்ரல் 6 நம்மாழ்வார் பிறந்த நாள். ஈழர் பாஸ்கரையா வந்து ஒரு 700 பேருக்கு அன்னதானம் போடுறோம். அடுத்து பாரம்பரியம் மரபை மீட்டெடுத்துக்கு பாரம்பரியத்தை கையில் வச்சுங்கிறவங்களுக்கும் மாநகர மக்களையும் இணைக்கிற ஒரு விழா. குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் மறைமலை நகர்ல கலந்துக்கலாம். வர முடியாதவங்க மனதார ஒரு வாழ்த்து சொல்லுங்க. எல்லாருமே இது நல்லா படிப்படியா இது மாதம் ஒரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்துற மாதிரி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிங்க. வர முடியாதவங்க எல்லாமே மரபு சார்ந்த உணவு தான் நாங்க போடுறோம். நாங்க அன்னதானமே என்னன்னா மரபு சார்ந்து நம்ம சேக்கார இது சிவகுமார் ரேக்காமா தான் செய்யறாங்க. சாப்பாடே பார்த்தோம் அப்படின்னா ரத்த சாலையில தான் சாம்பார் சாதம் அடுத்து கருப்பு கவுண்டியில பாயாசம், அடுத்து சீரக சம்பால பிரிஞ்சி சாதம், காட்டு யானத்துல தயிர் சாதம் சூப்பரா இருக்கும். எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு களி உருண்டை கொடுக்குறோம். வேலூர் முள்ளு கத்திரிக்காவும் மொச்சக்கொட்டை கார குழம்பு இதெல்லாம் மக்களுக்கு அறிமுகம் செய்யறோம். அடுத்து 10 கீரை போட்டு கலவாங்கீரை அந்த குழம்பு வச்சு கொடுக்குறோம். அப்படியே மாநகர மக்கள் கிராமத்துல விவசாயி சாப்பிட்ட சாப்பாடு அன்னைக்கு சாப்பிட வைக்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா சிற்றுண்டி அதுல பாத்தீங்க அப்படின்னா சுண்டல் கொடுக்குறோம். அடுத்து ஒரு கொழக்கட்டை, ஒரு விவசாயிங்கெல்லாம் கிராமத்துல கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க அப்படின்னு புடி கொழுக்கட்டை. அடுத்து மூலிகை கஞ்சி கொடுக்குறோம். அந்த கஞ்சியில நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா துவையல் கொடுக்குறோம். அந்த துவையல் என்னன்னா ஆவாரம் பூவும் வேப்பம்பூவும் கலந்தது. இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானது. ஆவாரம் பூவும் வேப்பம்பூவும் இப்ப இருக்கு. அதனால அந்த வேப்பம்பூவும் ஆவாரம் பூவும் துவையலா கொடுக்குறோம். மறைமலை நகர் மக்கள் நல்லா அனுபவிக்க போறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்களும் சாப்பிட்டு வாங்க. ரொம்ப ஒரு சுவையா இருக்கும். எல்லாம் ரேக்காம தான் செய்யறாங்க. அதனால எதுக்காகன்னா இன்னைக்கு துவையலை பத்தி பேசுனீங்க. கஞ்சிக்கு அற்புதமானது துவையல். அது அதனால அந்த துவையலை கொடுக்குறோம். அது நாங்க அதனால குழுவில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் மறைமலை நகர் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நேரா வர முடிஞ்சவங்க நேரா வரலாம். இல்லைனாலும் வாழ்த்து தெரிவிங்க. அது பதிவு பண்றோமா. அது இன்னைக்கு துவையலை பத்தி பேசுனதால ஆவாரம் பூ துவையலும் வேப்பம்பூ இந்த முறை வேப்பம்பூ எடுத்துறேன். டன் கணக்குல எடுத்துடுறேன். எடுத்து இந்தியா முதல் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான். ஒழிக்கிறேன் எல்லா படத்துலயும். பேனர் 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 எவனா தெருவுல தெட்டினா கூட சரி நைட்டு 10 மணிக்கு எடுத்து போய் பேனரை போட்டு வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் பேனர் எடுத்து வந்துருவேன். ஏன்னா நைட்ல தான் அதிகமா கொட்டும் பூ. அதனால இந்த முறை வேப்பம்பூ எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அதனால ஈழர் பாஸ்கரையாவுக்கு வேப்பம்பூ மாலை. அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்லிடுறேன் ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். மனித இனம் ஆதிவாசியிலிருந்து மனித இனம் திருமண வாழ்க்கைக்கு வராங்க. அப்போ முதல் கணவன் மனைவிக்கு போட்டது திருமணத்துல என்னன்னா கணவன் மனைவிக்கு போட்டது, மனைவி கணவனுக்கு போட்டது முதல் மாலை எது என்றால் வேப்பல மாலை. வேப்பல மாலை தான். இன்னைக்கும் காட்டுவாசிகள் தேன்கனி கோட்டையில மலைவாழ் மக்கள் இன்றும் வேப்பலையை தான் மாலையா மாத்துறாங்க திருமணத்துல. அத பாஸ்கரையாக சொல்லிட்டு ஐயா கழுத்தை நீட்டுருங்க மாலையா விழும். சோ வளைச்சு போட போறாங்க. எல்லாருமே வரவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். யாரும் பேண்ட் போட்டு வராதீங்க. வேஷ்டி கட்டுவாங்க. ஒரு நாள் முதல்ல மாதிரி ஒரு நாள் விவசாயி மாநகரத்துல பாஸ்கரையாகம் பதிவு போட்டேன். நான் எல்லாருமே வேஷ்டில இருப்போம். அப்படி ஒரு மங்களகரமா அந்த பாரம்பரியத்தை நாங்க மீட்டெடுத்து அதை டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அதனால மனதார வாழ்த்துங்க எல்லாரும். முடியாதவங்க மனதார ஒரு வாழ்த்து தெரியுங்க. அதாம்மா. நன்றி, மகிழ்ச்சி. இப்ப மற்றவங்க பேசலாம். அது பதிவு பண்ணுறேன். நன்றி. நன்றி மூலிகை மகேந்திரன் ஐயா. உங்களுடைய அந்த விழா சிறப்பிக்க வேண்டும். காலைச்சக்கர அன்பர்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம். முடிந்தவர்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இதுல என்ன பெருமையா இருக்குன்னா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா காலைச்சக்கரத்தோட குழு தான் இயங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தோணுது. பாருங்க ஐயா மறைமகள் என்ஆர்ல ஐயா வர 4ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு நம்மாழ்வாரோட பிறந்த தினத்தை அன்னைக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேகாமா கூட மே 1ஆம் தேதி கண்டமங்கலம் அவங்க ஊர்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு இதே மாதிரி அதே மாதிரி அவங்களும் செஞ்சு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி காலச்சக்கரம் அன்பர்கள் இப்ப அகிலாமா கூட கோயம்புத்தூர்ல அவங்களும் கலக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிறப்பா ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கான நிகழ்வு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்மாழ்வார் செஞ்சோலை அவங்க இயக்கத்திலயும் அவங்க பங்கெடுத்து சிறப்பான பல வழிமுறைகள்ல கோயம்புத்தூர்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காலச்சக்கர அன்பர்கள் இப்போ நாமும் மே 2, 3 நாள் காரைக்கால்ல குடும்ப விழா நடத்துறதுக்கு நம்மளும் அது மாதிரி ஏற்பாடுகள் பண்ண போறோம். இப்ப என்னன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நீயா நானான்னு தான் இப்ப இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப ஐயா பல டிஷ் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் மறைமலர்ல ஏப்ரல் 4ஆம் தேதி செய்ய டிஷ்ஷ சொல்லிட்டாரு. இப்ப நம்ம டிஷ்ஷை எப்படி ரெடி பண்றது? அதை விட தாண்டி ரெடி பண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. அதனால அதை விட ஒரு சிறப்பான நிகழ்வா நம்ம அந்த டிஷ்ஷ சொல்றேன். ரேகா மாட்ட தான் கேட்கணும். அம்மா அதோட எங்களுக்கு சிறப்பா கொடுங்க அப்படிங்கிறத கேட்கணும். கண்டிப்பா
அது மாதிரி மக்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆரோக்கியத்தை தேடி இயற்கையை தேடி மக்களுக்கு கொடுக்க முடியுமோ நம்ம போட்டி போட்டுட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பெரிய விஷயம். சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்குங்க. அந்த அம்மா ஐயாவோட அந்த ஏப்ரல் 4ஆம் தேதியும் சரி, ஏப்ரல் 6ஆம் தேதியும் சரி, காரைக்காலில் கலந்து கொள்ளக்கூடிய மே 2, 3, 4 இது ஒரு குடும்ப விழா. நம்ம நெறைய சொல்லியிருக்கோம். அம்மாவும் சொல்லியிருக்காங்க. குடும்ப விழா என்பது வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து உடலுக்கும், மனதுக்கும் நம்ம வந்து பெரிய ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதாவது எப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு குடும்பத்திலே டூர் போவாங்க. டூருங்கிறது அது ஒரு சந்தோஷத்தை தேடி எல்லாருமே போவாங்கன்னு வச்சுக்கங்களேன். வருஷத்துக்கு 1 முறை போவாங்க. இல்ல வருடத்துக்கு 2 முறை போவாங்க. இது வந்து நம்ம காலச்சக்கரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் பிளஸ் ஒரு ஆரோக்கியம். மனதுக்கும், உடலுக்கும் நம்ம வந்து தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பொக்கிஷங்கள், இமாலய பொக்கிஷங்கள் அங்க இறங்கியிருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே இருப்பாங்க. அதாவது நம்மளுடைய ஆசான்கள். அ பெ பிரபஞ்சமே நமக்கு வந்து அப்படியே பொக்கிஷத்த கொண்டாந்து குடுத்த மாரி இருக்கும். இது எங்கேயுமே கிடைக்காது. உலகத்துல எந்த மூலையில நீங்க தேடி போனாலும் கிடைக்காது. அது வந்து உங்களுக்கு வந்து மே 2, 3, 4 கிடைக்கப் போகுது. உண்மையிலுமே நீங்க வந்து ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, இன்னொரு ஆள் தான் இருப்பாங்க. அது மாரி ஒரு இயற்கையோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனா எல்லாமே சேர்ந்து ஒரு சேர நமக்கு கிடைக்கப் போற அந்த 3 நாட்கள் தான் மே 2, 3, 4. அதை விட பார்த்தீங்கன்னா, கீழ பாஸ்கர் ஐயா நமக்கு நேரடியா வராங்க. சிறப்புரையாற்றப் போறாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆன்லைன்ல பேசக்குள்ளயே நீங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஐயா வந்து சிறப்பா ஒரு தொகுப்ப நமக்கு குடுத்திருக்காங்க. அதனால மே 2, 3, 4 வந்து ஐயாவும் நேரடியா வந்து உங்களுக்கு அந்த சிறப்புரை ஆற்றுறதுனால, எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நான் அம்மாட்ட கூட சொல்லல. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்பயும் தெரியப்படுத்திக்கிறேன் அவங்களுக்கு. அதனால வந்து இவங்களும் நமக்கு நேரடியாக வரக்கூடிய ஏன்னா அகிலா அம்மாவோட ஸ்பீச்சும் அந்த ஒரு நாள் வகுப்புல இருக்கும். அதுல குடுக்கப் போறோம். அது வந்து பெருமை. ஏன்னா இப்ப வந்து இப்ப காரைக்கால பொறுத்தவரைக்கும் நம்ம ரோட்டரி அல்லாது ஊர் மக்களையும் திரட்டக்கூடிய நிகழ்வா தான் இப்ப பண்ண போறோம். ஏன்னா பெரிய அளவுல கிராண்டா பண்ண போறோம். 1000வது நாள் வெற்றி விழாங்கிறதுனால, சிறப்பா பண்ண போறோம். அத வந்து இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, நம்ம காலைச்சக்கர குடும்ப அன்பர்கள் நீங்க இருந்து எல்லாரையும் வரவேற்கணும். அப்படின்னு தான் நான் மெயினா கேட்டுக்கிறேன். அதுக்காக தான் உங்களையும் நான் அழைக்கிறேன். எல்லாருமே வந்து ரோட்டரிய சார்ந்த ஊர் மக்களை ஏன்னா இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் இது தெரிய போறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போறோம். அதனால வந்து நாம வந்து அவங்கள வரவேற்கணும். காலச்சக்கரம் வந்து வெளியூர்ல இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு குடும்ப விழா. அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாருமே வந்து ஒரு சேர ஒரு இடத்துல சேர்ந்து மத்தவங்கள வரவேற்று இந்த நிகழ்வ வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இத தான் நாங்க டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம். இத தான் நாங்க டெய்லி குடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரோக்கிய வாழ்க்கைய தான் நாங்க ஒவ்வொரு நாளும் இத வந்து பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து இந்த வாழ்க்கை முறையில எல்லாருக்குமே குடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தவங்களும் தெரியப்படுத்த வேண்டும். பெரிய விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ண எல்லா விஷயத்தையும் மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நீங்க எப்படி இந்த 3 வருஷம் இதுல பயணிச்சு இன்னைக்கு ஒரு ஆசானாக திகழக்கூடிய நிலைக்கு நீங்க உயர்ந்திருக்கீங்களோ, அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்து. எதுவுமே சாத்தியப்படாத விஷயம் அல்ல. எல்லாம் சாத்தியமாகக்கூடிய நிகழ்வுகள் தான். அப்படிங்கிறதுக்கு காலச்சக்கரம் ஒரு உதாரணம் அப்படிங்கிறத வந்து நிகழ்த்தி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மே 2, 3, 4 கிடைக்கப் போகுது. எல்லாருமே கலந்துக்கங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த குளியல் முறைகளும் சொல்லியிருக்கேன். பூமி குளியலும், எண்ணெய் குளியலும் சிறப்பா நம்ம அங்க எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப் போகுது. எல்லா ஆசான்களும் நேரடியா கலந்துக்க போறாங்க. நன்றி. எல்லா விஷயத்தையும் நமக்கு அம்மா இன்னைக்கு இன்னைய நிகழ்வுக்கு உண்டான சிறப்பு செய்திய நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்ட கேள்விகளுக்கும் சிறப்பா நமக்கு இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உ உடல் அசதி, உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு நிலைகள் இருந்தாலும், என்ன நம்ம காலைல எப்படி எந்திரி அப்படிங்கிறது இல்லாம, இன்னைக்கு எப்படா நமக்கு அந்த பொழுது விடியும் அப்படிங்கிற நிலையை வந்து இந்த காலச்சக்கரம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்க நைட்ல கூட ஒருத்தவங்க அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன். காலையில வந்துறேன்றாங்க. பேசக்குள்ள நைட்டு 11 மணி. அப்ப வந்து அந்த காலை வேளைய வந்து இந்த காலச்சக்கரம் வந்து தட்டி எழுப்பிட்டு இருக்கு. என் வாய்ஸ் கேட்கலைங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம நினைவுகூர்றதுல பெரிய என் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. கேட்கலைங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. ஒரு கால் வந்துச்சு. ஓகே, ஓகே. நன்றி, நன்றி.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரடி நிகழ்வு என்பது வந்து திரும்ப திரும்ப சொல்றது எதுக்குன்னா ஒரு குடும்ப நிகழ்வு. இதை வந்து காலச்சக்கரம் வந்து பெரிய ஒரு குடும்ப நிகழ்வு நடத்த போகுது. வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த குடும்ப நிகழ்வுல வந்து பங்கேற்றவங்களுக்கு அதோட விஷயங்கள் தெரியும். ஏன்னா அந்த 3வது நாள் வந்து தொடர்ந்து இருக்கலாமா அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த தொடர்ந்து நம்ம இருக்க வேண்டாம், தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 3வது நாள் விட்டதை இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம 3 நாட்கள் நடத்த போறோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக இன்னைக்கு வகுப்படுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் எல்லாருமே அவரவர்கள் உணர்ந்த விஷயங்களை வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சிறப்பான வகுப்பெடுத்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பித்து கொடுத்த ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்களுக்கு ஒரு வாரம் போன வாரம் நமக்கு வந்து ஆனா விடுபட்டுச்சு. ஆனா விடுபட்டதை வந்து வேற விதத்துல நமக்கு நிவர்த்தி பண்ணிட்டாங்க. 1000வது நாள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அதுவும் 1000வது நாள் யாரு செஷன்ல வந்திருக்கு பாருங்க. ஒரு அம்மையாரோட செஷன்ல சிறப்பா நமக்கு அன்னைக்கு வந்து அவங்களோட செஷன்ல வர்றது நமக்கு பெரிய விஷயம். அது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1000வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறதும் அந்த காரைக்கால் அம்மையாரோட கும்பாபிஷேகம் நாள் அன்னைக்குதான் நம்ம சிறப்பா செய்ய போறோம். அப்படிங்கிறதெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு புண்ணியம், பாக்கியம். அதை எல்லாருமே பயன்படுத்திக்க வேண்டும். அது மாதிரி நமக்கு தொடர்ந்து சிறப்பாக இன்றைக்கு வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோவில் லாம் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இன்று நமக்கு அற்புதமாக அந்த தூதுவளையை பற்றி அற்புதமான ஒரு நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தீங்க. அம்மா அகிலாமா வந்து ரொம்ப சூப்பரா இயற்கையான முறையில நம்ம என்னென்ன உடலுக்கு தேவையோ அவ்வளோத்தையும் சுற்றுதலையை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. மற்றும் ஏனைய ரோட்டரி சங்கங்களுக்கும் ஆசான் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாழ்க வாழ்க நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். 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 நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் இன்னைக்கு ஐயா. தூதுவளை பத்தி நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம தெரிஞ்சிருந்தோம். எக்கச்சக்கமான தகவல் சொல்லிட்டாங்க. ரொம்ப வேகமா எக்கச்சக்கமான கருத்துக்கள். இன்னொரு முறை ரிவைண்ட் பண்ணி பார்த்தாதான் திரும்ப எல்லாமே புரியும் போல தருது. ரொம்ப சந்தோஷம் அம்மா, ரொம்ப அருமையான தகவலை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். புயல் எப்பவுமே வேகமா தாங்க அடிக்கும். கண்டிப்பா ஐயா, சூறாவளி மாதிரி அடிக்குது ஐயா. ஆமா, சத்து புயல். சத்து புயல். சத்து புயல் கண்டிப்பாங்க ஐயா. சூப்பரா இருக்குது ஐயா நீங்க சொல்றது.